வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற காப்போதா சாதாரண தர மாணவர்களுக்கான உதவி கருத்தரங்கு வினாத்தாளின் பகுதி 1 வினாக்களின் விடைகளை வீடியோவின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் பகுதி 1 பி இந்த வினாக்களின் விடைகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் இன்னும் இந்த வினாத்தாளை செய்து பார்க்கல அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் வினாத்தாள் அந்த லிங்க் போட்டிருக்கேன். தரவிறக்கம் செய்து பிரிண்ட் எடுத்து நீங்கள் செய்து பார்த்து கொள்ளலாம். செய்து பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். மேலதிக அறிவுகளும் விளக்கங்களும் நான் இங்கே கொடுக்க இருக்கின்றேன். நீங்கள் பாருங்கள், பிரயோசனமாக இருக்கும். கொஞ்சம் வீடியோ பெருசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கடைசி வரைக்கும் பாருங்கள், பயனுள்ளதாக அமையும். ரைட், நாங்கள் இப்போ முதலாவது கேள்விக்கு போக வேண்டாம். முதலாவது கேள்வி பின்ன கேள்வியாக அமைஞ்சிருக்கு. இதில் வளமையாக 2 விடயங்கள் சம்பந்தப்படும். இது 3 விடயங்கள், அதாவது பின்னம், பரப்பளவு, பெருமானம் அப்படின்ற 3 விஷயத்தோடு சம்மந்தப்பட்ட கேள்வியாக இருக்குது. கொஞ்சம் குழப்பிக்கொள்ளாமல் ஆறுதலாக அளவாக நாங்கள் வாசித்தோம்னா இந்த கேள்வியை நாங்கள் மிகவும் இலகுவாக அணுகக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த கேள்வி செய்கிறதுக்கு 2 முறை இருக்குது. ஒன்று பின்னத்தை வடிவாக விளங்கி செய்கிற முறை, 2வது பின்னத்தை ஒரு படமாக மாற்றி அந்த படத்திலேருந்து விளங்கி கொள்கிற முறை. நான் முதல் முறையை இப்போ செய்து காட்டுறேன். கடைசி முறை நான் சொன்ன அதை கடைசியாக செய்து காட்டுகின்றேன். ரைட், இப்போ முதலாவது கேள்விக்கு போவோம். கேள்வி: தகடொன்றின் மொத்த பரப்பில் 2ல் 1 பங்குக்கு செப்பு நிறத்திலும் மீதியின் 3ல் 2 பங்கிற்கு வெள்ளி நிறத்திலும் எஞ்சிய பகுதிக்கு தங்க நிறத்திலும் முலாமிட உத்தேசிக்கப்படுகின்றது. 3 விதமான முலாம் இடப்பட போது அந்த தகட்டில் இப்படி முலாமிடப்படுதுன்றது பின்னம் தொடர்பாக அங்கே தரப்பட்டிருக்கு. முதலாவது கேள்வி: வெள்ளி நிறத்தில் முலாமிடப்படும் பகுதி முழு தகட்டின் என்ன பின்னம்? அப்போ வெள்ளி நிறத்தை பற்றி தரவு, வெள்ளி நிறத்தில் முலாமிடப்படுகின்ற பின்னத்தை பற்றிய தரவு எங்களுக்கு எங்கே இருக்குண்டா, இங்கே இருக்குது. வெள்ளி நிறத்தை பற்றிய தரவு இங்கே இருக்குது. வெள்ளி நிறத்தை பற்றி எங்கேருந்து துவங்குதுண்டா, செப்பு நிறம் முடிஞ்சு மீதியில் 3ல் 2க்கு வெள்ளி நிறத்திலும், அப்போ மீதியில் 3ல் 2. அப்போ மீதி என்றதை நாங்கள் ஒன்றை கண்டாத்தான் மீதியில் 3ல் 2 காணலாம். அப்போ மீதி என்றது எது போக மீதி என்றால் செப்பு நிற முலாம் இடப்பட்ட பிறகு மீதி. அப்போ அதை நாங்கள் காணுவோம். செப்பு நிறம் முலாம் இடப்பட்ட பிறகு மீதி. 2ல் 1 பங்கு செப்பு நிறம் முலாமிடப்பட்டது. அப்புறம் 2ல் 1 பங்குன்றது முழுசு 2ல் 2 பங்குலேருந்து 2ல் 1 பங்கு செப்பு நிறம் முலாமிடப்பட்டதை கழிச்சோம்னா மீதி 2ல் 1 பங்கு. 2ல் 2லேருந்து 2ல் 1 போனால் 2ல் 1 தான், மீதி 2ல் 1. இப்போ வெள்ளி நிறம் முலாமிடப்பட்ட பகுதியை பற்றி பார்ப்போம். வெள்ளி நிறம் முலாமிடப்பட்ட பகுதி மீதி இல் 3ல் 2, மீதி என்றது 2ல் 1. இப்போ கண்டு நாங்கள் இன் என்றா இல் இன் 2 3 தானா, இல் என்றா தர 3ல் 2. இந்த வசனத்தை பாருங்கள். அப்படியே நான் கேள்வியாக பெருமானம் பின்னமாக மாற்றிருக்கேன், பின்ன பெருக்கலாக. மீதியின் 3ல் 2 அப்படி என்று அப்படியே பெருக்கமாக எழுதியிருக்கேன். பாருங்கள், மீதி என்றதை இப்போ இப்போ தான் கண்டான். 2ல் 1 இன் 3ல் 2. இதை சுருக்கினோம்னா முழுவதின் பின்னம் கிடைக்கும். பெருக்க வேண்டியதை நான் சுருக்கி போட்டு பெருக்குவோம். 2ம் 2ம் வெட்டுப்படும். ஒரு முறை அவன் 3ன் மேல் 1 பகுதி 1 3 மேலே 1 1 3ல் 1. அப்போ முழுவதில் 3ல் 1 பங்குக்கு வெள்ளி நிற முலாம் இடப்பட்டிருக்கு அப்படின்றத நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். கேட்ட கல்வி செய்தியாச்சு. இதுக்கு எங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. பெருக்கல் எழுதுறதுக்கு இந்த இடத்துல நீங்கள் பெருக்கல் எழுதுறதுக்கு 1 புள்ளியும், பெருக்கல் எழுதுவதற்கு 1 புள்ளியும், நீங்கள் பெருக்கி அந்த விடையை, அதாவது இறுதி பிரமாணம் 3ல் 1 2 போட்டால் 1 புள்ளியும், நீங்கள் 6ல் 2 2 போட்டால் அதுக்கான புள்ளி கிடைக்காது. நீங்கள் 6ல் 2 2 போட்டால் பின்ன கேள்வி சுருக்கி எளிய வடிவில் கொடுப்பதற்குத்தான் புள்ளி கிடைக்கப்படும். அடுத்தது, தங்க நிற முலாமிடப்படும் பகுதி முழு தகட்டின் என்ன பின்னம்? தங்க நிற முலாமை பெற்றிய தரவுக்கு நாங்கள் போவோம். இங்கே இருக்குது தங்க நிற முலாமை பெற்றிய தரவு. கொஞ்சம் முழுசாக இருக்க வேண்டியது இப்படியே வச்சுக்கொள்கிறேன். தங்க நிறத்தில் முலாமிடப்படும் அது எங்கேருந்து வருதுன்றா எஞ்சிய அந்த இது வெள்ளி முலாம் போக எஞ்சிய பகுதி தங்க நிறத்திலும் முலாமிடப்படுகின்றது. அப்போ எஞ்சியது அந்த 2ம் போக மீதி. இதை காண்றதுக்கு 2 பேட்டர்ன் இருக்குது. ஆனால் நான் ஈஸியானதை சொல்கிறேன். திரும்ப ஒரு கட்டத்தில் மீதி காண வேண்டது. அதாவது மீதி ஃபுல்லாக தங்க நிற முலாம் தான். மீதி ஏற்கனவே கண்டிருக்கேன். மீதி எதுக்கு? வெள்ளி நிற முலாமுக்கு முன்னுக்கு, அதாவது செப்பு போட பிறகு வந்த மீதி அரை இப்போ மேல் கிடக்கு. மீதி அரையிலிருந்து
அதாவது செப்பு நிறம் போட்ட அப்புறம் இருந்த மிச்சத்திலிருந்து அதுக்கு பிறகு நடந்த ஒரே ஒரு செலவு வெள்ளி நிலம் முலாமிடற்றது. அதை கழிச்சு விட்றேன். கழிக்க பகுதி எண் சமநிலை. இப்போ பழிக்கலாமோண்டா கழிக்கலாமேனா ரெண்டும் முழுவதின் பின்னம், மீதியும் முழுவதின் பின்னம், 3 ஒன்றும் முழுவதின் பின்னம் கழிக்கலாம். ஆனால் பகுதி எண் சமநிலை. பகுதி எண் சமநிலைண்டா பூமாசி எடுக்கணும். 2க்கும் பூமாசி 6. 6 இது 3ஆல் பெருக்கப்பட்டிருக்கு. ஆகவே இது மேலேயும் 3ஆல் பெருக்கணும் 3. இது 2ஆல் பெருக்கப்பட்டிருக்கு. மேலேயும் 2ஆல் பெருக்கணும் 2. இப்போ கழிவட்டா 6 உண்டு. அதாவது இந்த வெள்ளி நிலம் முலாம் இடப்பட்ட பிறகு இருக்கிற மிச்சம் 6 உண்டு. இந்த 6 உண்டு மிச்சம் ஃபுல்லாக தங்க நிறம் முலாமிடப்பட்டது. அப்போ மீதின்றது தங்க நிறம் முலாமிடப்பட்டது தான். தங்க நிறம் முலாமிடப்பட்டது 6 உண்டு. தங்க நிறம் முலாமிடப்பட்டது 6 உண்டு. இப்படியும் காணலாம். இல்லை இதை சில பேர் 2 ஸ்டெப்பாக காணுவாங்க. அந்த 2 ஸ்டெப் காண்ற மெத்தட்டையும் சொல்கிறேன். இதை நீங்கள் இதில் கழிக்கிறதுக்கு ஒரு புள்ளியும் விடை காண்றதுக்கு ஒரு புள்ளியுமாக 2 புள்ளி கிடைக்கும். அதையும் சொல்லிவிட்டு இதில் உங்களுக்கு எப்படி புள்ளி கிடைக்குமெண்டா இதில் கழித்து காட்டுறீங்க தானே, அது இந்த இடத்துல கழிக்கணும் அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு புள்ளியும் கழித்து வர்ற விடைக்கு ஒரு புள்ளியுமாக 2 புள்ளி கிடைக்கும். சரி, நாங்கள் மற்ற மாதிரி காணலாமண்டா, அதாவது வெள்ளியும் செப்பும் போக மிச்சம் ஃபுல்லாக தங்கம். அப்போ மிச்சம் என்ற சொல் யாழ்ப்பாணத்தாக்கள் மீதியைத்தான் மிச்சம்னு சொல்கிறது. அது சில பேரங்களம் கிழக்கு மாகாணக்காரருக்கு மிச்சம் என்ற சொல் வேறு மாதிரி விளங்கி கொள்ளலாம். மீதியைத்தான் இங்கே மிச்சம்னு சொல்கிறேன். நான் மிச்சம்னு சொல்கிற சொல் மீதியைத்தான் சொல்கிறேன். அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ரைட், ஓகே. விஷயத்துக்கு வருவோம்டா, மீதியை நாங்கள் காணணும். இந்த 2ம் போக 2ன்றது இது செப்பு நிறம் முலாமிட்டதும் வெள்ளி நிறம் முலாமிட்டதும் போக. சரி, வெள்ளியும் செப்பும் எவ்வளவுத்துக்கிட்டு இருக்குமென்ற செப்பு அரை பங்கு வசனத்தில் முதல் கேள்வியில் சொல்லியிருக்கு. வெள்ளி 3ல் ஒரு பங்கு, முழுவதின் 3ல் உண்டு. 2ல் 1, 3ல் 2 சொன்னதுண்டா அது மீதியின் 3ல் 2. இந்த பின்னம் இல்லை. நீ பாருங்க, 3ல் 2க்கு வெள்ளி என்று சொல்லியிருக்கு. ஆனால் அது மீதியின் 3ல் 2. இதில் பாருங்க கண்டிருக்க 3ல் 1, இது முழுவதின் 3ல் 1. அப்போ எதை கூட்டுப்படுவோம்னா முழுவதின் பின்னத்தை தான் நாங்கள் கூட்டணும். அப்போ கூற்றம் பகுதியின் சமநிலை. கூட்டலாம்ன்றது முடிவெடுத்தாச்சு. கூட்ட வழி கிடைக்க பகுதியின் சமநிலை. போமாசி இருக்கணும் 6. 6 3ஆல் பெருக்கணும். 3ஆல் பெருக்கினா 3, 2ஆல் பெருக்கணும். 2ஆல் பெருக்கினா 2, கூட்டினா 6ல் 5 சமவெளி பின்னம். அதனால தான் பெருக்கிறான். 6ல் 5, அதாவது இந்த வெள்ளியும் செப்பும் சேர்ந்து 6ல் 5 பங்கு நிரம்பிட்டு மிச்சம் மீதி தான் தங்க நிறம் முலாமிடப்பட்டது. அப்போ தங்க நிறம் முலாம் இல்லைன்னா மீதி. நீங்கள் இந்த ஐடியா இதுலேயும் வச்சுக்கொள்ளலாம். மீதின்றது 6ல் 5 போக 6ல் இருந்து 6ல் 5 போனால் 6ல் ஒரு பங்கு தங்க நிறம் முலாம் இடப்பட்ட பகுதி அப்படின்றத நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் ஏதாவது சிக்கல் இருக்காது அப்படின்னு நம்புகிறேன். இப்போ நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு போவோம்னா, செப்பு வெள்ளி தங்கம் ஆகிய நிறங்களில் 1 சென்டிமீட்டர் முலாமிடுவதற்கு முறையே ரூபா 10, ரூபா 25, ரூபா 100 வீதம் செலவாகிறது. அதாவது செப்பு முலாமிடுறதுக்கு எவ்வளவு செலவாக? 1 சென்டிமீட்டர் வர்க்கத்துக்கு 10 ரூபா, வெள்ளிக்கு 1 சென்டிமீட்டர் வர்க்கத்துக்கு 25 ரூபா, தங்கத்துக்கு 1 சென்டிமீட்டர் வர்க்கத்துக்கு 100 ரூபா செலவாகுது. வெள்ளி நிறத்தில் முலாமிட ஏற்படும் செலவு ரூபா 400 தகட்டின் மொத்த பரப்பளவை காணுங்க. நாங்கள் தகட்டின் மொத்த பரப்பளவை காணமுன்னா ஒப்பிட போகிறோம். முதல்ல விளங்கிட்டு வெள்ளி நிறத்தின் பின்னமும் வெள்ளி நிறத்தின் அளவும் தெரிந்தால் நாங்கள் ஒப்பிடலாம். ஆனால் இன்னும் அளவு தெரியாது. அப்போ அளவை காண வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கான தரவு தான் இங்கே இருக்குது. என்ன இருக்குண்டா, வெள்ளி நிறத்தில் முலாமிடப்பட ஏற்படும் செலவு தந்திருக்கு. 1 சென்டிமீட்டர் வர்க்கத்துக்கு ஏற்படுற செலவு தந்திருக்கு. 1 சென்டிமீட்டர் வர்க்கத்துக்கு 25 ரூபாண்டா 400 ரூபா செலவழித்து எவ்வளவு? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 50 ரூபா தான் அவர் செலவழிச்சிருந்தாருன்னா 2 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் நாங்கள் இருக்குது அப்படின்ற விளங்கியிருக்கும். 400 ரூபான்னா அப்போ 400 25ஆல் பிரிக்கணும். அப்போ வெள்ளி நிறத்தின் பரப்பளவை காணப்போகிறோம். இந்த ஒப்பிட போகிறோம் பரப்பளவோட. அப்போ வெள்ளி நிறத்தின் பரப்பளவு மொத்தம் 400 ரூபா செலவழித்தது 25 ரூபா படி. அப்போ மொத்தமாக நீங்கள் இதை சுருக்கினீங்களா உங்களுக்கு 16 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று வரும். அதாவது வெள்ளி நிறத்து இந்த பரப்பளவு 16 சென்டிமீட்டர். நீங்கள் பிரித்து பாருங்க. 100க்கு 4, அப்போ 400க்கு 4 தர 4 16 சென்டிமீட்டர் வர்க்கம். நீங்கள் அப்படியும் பார்க்கலாம். அப்போ 16 சென்டிமீட்டர் வர்க்கம் வெள்ளி நிறத்து இந்த பரப்பளவு. இப்போ தான் ஒப்பிட போகிறோம். ஏதாவது முழு பரப்பளவுகள் விடுது. வெள்ளி நிறத்து இந்த பின்னமும் தெரியும், பரப்பளவும் தெரியும். வெள்ளி நிறத்து இந்த பின்னம் 3ல் 1. நாங்கள் முதலாவது கணக்கில் கண்டுறாங்க 3ல் 1. 3ல் ஒரு பங்கு 16 சென்டிமீட்டர் வர்க்கம் அப்படி என்றால் மொத்த பரப்பளவுன்றது 3ல் 3.
அப்போ 3/3 எவ்வளோ வேண்டாம் 16 தர 3 மூன்றில் ஒன்று அது இந்த 3 மடங்காக இருக்கும். அது 48 சென்டிமீட்டர் வர்க்கம். அதாவது 3/3 48 சென்டிமீட்டர் வர்க்கம் அப்படின்றத நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். அதை முழு பரப்பளவை நாங்கள் கண்டுட்டோம். அடுத்த கேள்விக்கு போவோம்டா. மேற்கூறிய இதுக்கும் 2 புள்ளிகள் கிடைக்குது. எப்படின்னா 16 சென்டிமீட்டர் வர்க்கத்தை காண்றதுக்கு, அதாவது வெள்ளி இந்த பரப்பளவை காண்றதுக்கு ஒரு புள்ளியும், மொத்த பரப்பளவை காண்றதுக்கு ஒரு புள்ளியுமாக 2 மொத்த புள்ளிகளை காண்றதுக்கு ஒரு புள்ளியுமாக 2 புள்ளிகள் எங்களுக்கு கிடைக்குது. அடுத்தது, மேற்கூறிய முறையில் முழுத்தகட்டிற்கும் முலாமிடுவதற்கு ஏற்படும் மொத்த செலவை காண்க. இப்போ இதில் 3 முலாமிடப்பட்டிருக்குது. தங்க முலாம், வெள்ளி முலாம், செப்பு முலாம். இதில் ஒரு முலாமிடப்பட்டது செலவு அவரே தந்துட்டார். அதாவது என்னென்னா வெள்ளி முலாமுக்கு 400 ரூபாண்டு 3வது கணக்கில் தரப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் வெள்ளிக்கு ஏற்படுற செலவை காண தேவையில்லை. மிச்சம் 2 பேர்ட்ட செலவையும் கண்டுட்டு கூட்டுவோம். செப்பு முலாம் இடுவதற்கு எவ்வளவு செலவுன்னா, செப்பு முலாம் இடுவதற்கு செலவு காணணும்னா முதல்ல செப்பு முலாம் இடப்பட்ட பகுதியில் பரப்பளவு வேணும். அப்போ செப்பு முலாம் இந்த பரப்பளவு, இந்த பரப்பளவை காண்றேன், செலவை காணையில் பரப்பளவு முழுவதின் அரை பங்கு. அது முதல் தரவழியே தந்திருக்கு பாருங்க. தகடொன்றின் மொத்த பரப்பளவின் அரை பங்கு, 2ல் 1 பங்கு செப்பு நிறத்திலும். அப்போ 2ல் 1 பங்கு முழுவதும். இப்போ எங்களுக்கு முழு பரப்பளவு தெரியும் 48. இப்போ முதல் கணக்கில் கண்டுறாங்க. அப்போ 48 சென்டிமீட்டர் வர்க்கத்தின் அரைவாசி செப்பு முலாமிடப்பட்டது. அதை நீங்கள் அரைவாசின்றது மனசால சொன்னால் 24 மனசாலை வரும். இல்லைன்னா கணக்குக்குள்ளால் பண்ணிங்கன்னா வெட்டி 24 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று வரும். அப்போ செப்புக்கான செலவை காணுவோம். செப்புக்கான செலவு 1 சென்டிமீட்டர் வர்க்கத்துக்கு செப்பு முலாமிடுவதற்கு 10 ரூபா. அது இங்கே இந்த வசனத்தில் வந்து பாருங்க, 1 சென்டிமீட்டருக்கு 10 ரூபா. அப்போ 24 சென்டிமீட்டர் வர்க்கத்துக்கும் 240 ரூபாவாக இருக்க போகுது. 24 சென்டிமீட்டருக்கும் 10 ரூபா படி 240 ரூபா செலவு வரப்போகுது. ரைட், ஓகே. செப்பு இந்த செலவு கண்டுட்டோம். வெள்ளி இந்த செலவு தந்தது 400 ரூபா. அப்போ நாங்கள் அதை காண வேண்டிய தேவையில்லை. அப்போ அடுத்தது யார்கிட்ட செலவை காணணும்னா தங்கத்தின் செலவை காணணும். அதுக்கும் தான் தங்கத்தின் பரப்பளவை காணணும். தங்க முலாமந்த பரப்பளவு. தங்க முலாமந்த பரப்பளவு பின்னம் தெரியும் 6ல் 1. இங்கே வரும் இந்த கல்லியில் காண்டிருக்கோம். பின்னம் தங்க முலாத்தின் பின்னம் 6ல் 1, முழுவதின் 6ல் 1. முழு பகுதி இந்த பரப்பளவு இப்போ தான் கண்டுனாங்க 48, 3வது கல்லியில் கண்டாங்க. அப்போ 48 சென்டிமீட்டர் வர்க்கத்தின் 6ல் 1 பகுதி எவ்வளவு அப்படின்னா நீங்கள் சுருக்கினீங்கன்னா சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் 8 முறை 48. அப்போ 8 சென்டிமீட்டர் வர்க்கம் தங்க முலாம் இடப்பட்ட பகுதியாக இருக்கும். தங்க முலாம் இடப்பட்ட பகுதியின் செலவு, தங்கத்தின் செலவு நாங்கள் பார்த்தோம்னா 1 சென்டிமீட்டர் வர்க்கத்துக்கு 100 ரூபா செலவாகும் அப்படின்னு தங்கத்துக்கு சொல்லியிருக்கு பாருங்க. தங்கத்துக்கு 1 சென்டிமீட்டர் வர்க்கத்துக்கு 100 ரூபா செலவாகும். ஆகவே நான் 8 சென்டிமீட்டர் வர்க்கத்துக்கும் 8 தர 100 800 ரூபா செலவாகும். அப்போ மொத்த செலவு 3 செலவு தங்கம், வெள்ளி 3க்கு இருந்தாங்க. செப்பு 240 ரூபா கண்டுட்டேன். அடுத்தது வெள்ளி 400 ரூபா தந்தது. தங்கம் 800 ரூபா கண்டுட்டேன். இந்த 3ஐயும் கூட்டணும். கூட்டினா எங்களுக்கு மொத்த செலவு வரும். மொத்த செலவு 0 4 6 14 1440 ரூபா எங்களுக்கு மொத்தமாக இந்த தகட்டுக்கு செலவாகும். எங்களுக்கு இந்த காசாக இருக்கும். அழகு கட்டாயம் 3க்கு ரூபா போட்டுருங்க, இல்லைன்னா பின்னுக்கு அந்த குறியீடும் போடலாம். ரூபா 1440 ரூபா. நான் இதில் கூட்டின மாதிரி நீங்களும் கூட்டலாம், பயப்பட தேவையில்லை. 1440 ரூபா வந்து செலவாகும் மொத்தமாக இந்த தகட்டுக்கு முலாமிடுவதற்கு எங்களுக்கு செலவாகும். இதை வந்து படத்தை பயன்படுத்தி நாங்கள் எப்படி செய்யலாம், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்றார்களுக்கு படத்தை பயன்படுத்தி இலகுவாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இது இந்த வீடியோ வந்து கடைசியில் சொல்ல போகிறேன். வீடியோவை முழுசாக பாருங்கள். ரைட், அடுத்த கேள்விக்கு வருவோம். 2வது கேள்வி. நுவன் நோய்
நோயாளி ஒன்றை பார்ப்பதற்கு வீட்டிலிருந்து வைத்தியசாலைக்கு மோட்டார் வண்டியில் பயணம் செய்யும் விதம் கீழே உள்ள தூர நேர வரைவில் காட்டப்படல. இங்கே தூர நேர வரைவு தந்திருக்கு. இந்த தூர நேர விலையில் வைத்தியசாலைக்கு போகிறார் என்றதை வந்து காட்டியிருக்கு. இந்த தூர நேர வரைவு நீங்கள் விஞ்ஞானத்தில் படிக்கிறீங்க, வேக நேர வரைவு அது வேறு, இது வேறு. தூர நேர வரைவில் திடீரென்று கிடையான கோடு அங்கே வந்துட்டேன்னா அங்கே தூரம் மாறையில் அதே தூரத்தில் நிற்கிறார். அப்படின்னா என்ன, அந்த இடத்துல போன இடத்துல ஏதோ வேலையாக நிற்கிறார். அங்கே பார்வையாளர் நோயாளரை பார்க்க போனவர்னா அங்கே பார்த்து கொண்டு நிற்கிறாருன்றது தான் அந்த அர்த்தம். இந்த பிரதேசத்தை பற்றி சொல்கிறேன். ரைட், இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். முதலாவது, நுவனின் வீட்டிலிருந்து வைத்தியசாலைக்கான தூரம். நுவன் வைத்தியசாலைக்கு போய்த்தான் நின்றுக்கணும். அப்போ அது இங்கே அவன் ஓய்வு எடுத்திருக்கான் அப்படின்னா அவன் இதுக்கான போய் கொண்டு இருந்திருக்கான். வைத்தியசாலைக்கு போனதை காட்டுற தூர நேரம் இங்கே. இதில் கடைசியில் சொல்லுது, இங்கே தான் அவர் கடைசியாக போய் அந்த நின்ற இடம் இவ்வளவு தூரம்ன்றது இங்கே காட்டுது. அது 30 நிலகன்றது மேலே தான் பார்க்கணும், கிலோமீட்டரில் கிடக்கு. ஆகவே வந்து நுவண்ட வைத்தியசாலைக்கான தூரம் மிகவும் இலகு 30 கிலோமீட்டர் தான் அவர்கிட்ட வீட்டிலேருந்து வைத்தியசாலை இருக்கிற தூரமாக இருக்குது. அடுத்த ரெண்டாவது கேள்வி வாங்கினா, மோட்டார் வாகனத்தின் கதி மணித்தியாலத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் ஆகும்? மணித்தியாலத்துக்கு எத்தனை கிலோமீட்டர்ன்றதை காண சொல்லியிருக்கு. ஆனால் இங்கே நேரம் வந்து நிமிடத்தில் இருக்குது. அப்போ மணித்தியாலத்துக்கு மாற்ற போகிறோம். இதை நீங்கள் கதிசமன் தூரத்தின் கீழ் நேரம் என்ற சூத்திரத்தை பயன்படுத்தியும் காணலாம். ஆனால் நான் அதை பயன்படுத்தலை, நேர்வீத சமனை பயன்படுத்துகிறேன். இல்லை குழப்பம் இல்லை, எல்லாம் சரிதான். இந்த 30 கிலோமீட்டரை போகிறதுக்கு நுவன் 30 நிமிடம் எடுத்திருக்கேன். பாருங்கள், 30 கிலோமீட்டர் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்திருக்கேன்? 30 நிமிடம் எடுத்திருக்கேன். ஆகவே அவர்கிட்ட கதியை கதைக்கணும்னா நேரத்தோட தூரம் ஒப்புறதான் கதி. நேரம் ஒரு மணித்தியாலத்தில் எத்தனை கிலோமீட்டர் தூரம் போயிருக்கார் அப்படின்றத காணணும். எங்களுக்கு இவர் போனது வந்து 30 நிமிடத்தில் அவர் 30 கிலோமீட்டர் போயிருக்கார். இதே வேகத்தில் அவர் 60 நிமிடத்துக்கு போயிருந்தால், அவர் போனதுன்னு நான் சொல்லல, போயிருந்திருந்தால் இதே மாதிரியே 60 கிலோமீட்டருக்கான மெயின்டைன் பண்ணியிருந்தால் அவர் எத்தனை கிலோமீட்டர் போயிருப்பார்? நீங்கள் மனசாலையை நார்மலாக சொல்லுவீங்க 60 கிலோமீட்டர் போயிருப்பாருன்னு. இல்லை குறுக்கு பெருக்கம் போட்டாலும் 60 தான் வரும்போது நான் மனசாலையே போட்டு விட்றேன் 60. இல்லை குறுக்கு பெருக்கம் பண்ணுவோமா 60, இந்த 2 பேரும் பெருக்கும், அந்த 30 வந்து பிரிக்குமா. 60 தர 30 கீழ் 30, இந்த 30 பட்டுப்பட 60 கிலோமீட்டர் என்று வரும். அதாவது 60 நிமிடம் அப்படின்றது தான் ஒரு மணித்தியாலம். ஒரு மணித்தியாலத்தில் 60 கிலோமீட்டர் போவாருண்டா அவற்றை கதியை நாங்கள் அலகு ரீதியாக சொல்லணும். 60 கிலோமீட்டர் per hour h-1 இல்லை கோடு போட்டு அவர் ரெண்டும் போடலாம். அதாவது ஒரு மணித்தியாலத்தில் அவரால் 60 கிலோமீட்டர் போயிடும். என்ன சார் நீங்கள் திடீரெண்டு ஒரு மணித்தியாலத்துக்கு வர்றதுக்கு பதிலாக 60க்கு போயிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்கே நேரம் நிமிடத்தில் தரப்பட்டிருக்குது. ஒரு மணித்தியாலம்ன்றது எங்களுக்கு 60 நிமிடம்தான் ஒரு மணித்தியாலம். அப்போ 60 நிமிடத்தில் இவ்வளோ தூரம் போனார்ன்றது காணணும். அதுக்காண்டி தான் நான் 60 போட்டு அதுக்கேற்ற மாதிரி கண்டு உங்களுக்கு ஐடியா விளங்கும். இந்த மாதிரி தான் பயன்படுத்துவோம். இது உங்களுக்கு சூத்திரத்தை பயன்படுத்தி செய்கிறத விட கதிசமன் தூரத்தின் கீழ் நேரத்தை பயன்படுத்துறதை விட மிகவும் இலகுவாக இருக்கும். இந்த முறையை நீங்கள் பின்பற்றுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரைட், அடுத்த மூன்றாவது கேள்விக்கு போகணும்னா, நுவன் வைத்தியசாலையில் செலவழித்த காலம் யாது? இதை நான் முதலே கதைச்சிட்டேன். அவர் இந்த ஓய்வில் இருந்திருக்கார். அந்த ஓய்வில் இருந்த காலம் உள்ள வைத்தியசாலையில் நின்ற காலமாக தான் இருக்கணும். இந்த இவ்வளவு நேரமும் அவர் வைத்தியசாலையில் நின்ற நேரம், அதாவது 30வது நிமிடத்திலிருந்து 70வது நிமிடம் வரைக்கும் அவர் வைத்தியசாலையில் நின்றிருக்கார். அப்போ மொத்தம் 40 நிமிடம் அவர் வைத்தியசாலையில் நின்றதாக இருக்கும். வித்தியாசம் அந்த காலம் நீங்கள் கழிச்சு காட்டுங்க. 70லிருந்து 30 போனால் 40 நிமிடம் அவர் வைத்தியசாலையில் நின்ற நேரமாக காணப்படுது. இது இந்த புள்ளிகள் நான் சொல்கிறேன். முதலாவது கேள்வி 30 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு புள்ளி கிடைக்குது. இந்த புள்ளிகள் சொல்லாமல் வந்துட்டு நான் நடத்தேன் சொல்கிறேன். முதலாவது கேள்வி 30 நிமிடம் என்று சொல்வதற்கு ஒரு புள்ளி கிடைக்கும். இரண்டாவது கேள்வி 60 கிலோமீட்டர் அவர் நீங்கள் பிரித்து கண்டால் சரி, இல்லை நேர்வீத சமனம் பயன்படுத்தினாலும் ஒரு செய்முறை இருக்கணும். அந்த செய்முறைக்கு ஒரு புள்ளியும் விடைக்கு ஒரு புள்ளியுமாக 2 புள்ளிகள் கிடைக்கும். அடுத்தது 40 நிமிடம் அப்படி என்று நீங்கள் கண்டுறதுக்கு ஒரு புள்ளி தான். அது நீங்கள் விடைக்குத்தான் நீங்கள் மனசால நேர விட போட்டிருந்தாலும் ஒரு புள்ளி தான், இல்லை நீங்கள் கழிச்சு காட்டியிருந்தாலும் ஒரு புள்ளி தான். இப்போ 4வது கேள்விக்கு போக வேண்டாம். அவன் வைத்தியசாலைக்கு சென்ற அதே பாதையில் 90 கிலோமீட்டர் per hour எனும் மாறாக்கதியில்
மாறாக்கதையில் திரும்பி வீட்டை அடைந்தானேனின் அதனை தூர நேர வரவில் காட்டுக. இப்போ அதே இடத்துல தூர நேர வரவில் இருந்து என்ன தூரம் கூட போதா குறைய போதா ரெண்டு விஷயம் முதல்ல விளங்கணும். நீங்கள் விஞ்ஞானத்தில் படிக்கிற இந்த வேக நேர வரவு இங்கே உங்களை வந்து கட்டாயம் பல மாணவர்களை குழப்பம். வேக நேர வரவுன்றது காவி கணியம். அது நீங்கள் திரும்ப வீடு வரைக்கும் இடப்பெயர்ச்சி குறையும், அது வேறு. அப்போ நீங்கள் அது இடப்பெயர்ச்சி நேர வரைவு. இப்போ அது வேறு இது வேறு. இது எண்ணிக்கணியம் எப்போவுமே தூரம். இப்போ நீங்கள் மோட்டர் சைக்கிள் மீட்டர் மாதிரி திரும்ப வரைக்க மீட்டர் குறையுமா? இல்லை, திரும்ப கூடிக்கொண்டு தான் போகும். அப்போ இது முதலாவது வரைவு மேலே போகும் அப்படின்ற அந்த விளக்கம் முதல்ல வழங்குவோம். வரைவு இந்த இடத்துலேருந்து இப்படி மேலே போக போகுது. அது இன்னும் எப்படி போக போகுதுன்றது தெரியலை, அதை நாடி அதன் விடுவோம். சரி, அப்போ இப்போ நீங்கள் வைத்தியசாலைக்கு போனது 30 கிலோமீட்டர்ண்டா வந்தது எத்தனை கிலோமீட்டராக இருக்கும்? போனது 30 கிலோமீட்டர்ண்டா வந்தது என்ன 30 கிலோமீட்டர். அதே பாதையில் வர்றாருண்டா போனதும் வந்ததும் ஒரே அளவு தூரமாக இருக்க போகுது, அதே பாதை என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் 30 கிலோமீட்டர் தான் பயணிக்க போகிறீங்க என்ன. அப்போ நீங்கள் மொத்த பயண தூரம் 60 கிலோமீட்டர், போனதும் வந்ததும் சேர்ந்து 60 கிலோமீட்டர். இப்போ வரைவு 60 போய் நிற்கணும், தூரம் வந்து 60 நிற்கணும். சரி, 60 நிற்கணும் எவ்வளவு நேரத்தில் என்றதை நாங்கள் காண வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கு வந்து தான் நாங்கள் இங்கே நேர்வீத சமனை நான் பயன்படுத்துகிறேன். வேறு நீங்கள் இந்த முறையும் பயன்படுத்தலாம். நான் இந்த நேரத்தை காணணும், எவ்வளவு நேரத்தில் வந்தேன்னு நான் நேர்வீத சமனை பயன்படுத்துகிறேன். ஒரு மணித்தியாலம், அந்த 90 கிலோமீட்டர் அவர்ன்றது அர்த்தம். ஒரு மணித்தியாலத்தில் 90 கிலோமீட்டர் போவேன். இதை எனக்கு மாற்ற வேண்டியிருக்கு. ஏன்னா நேரம்தான் கேள்வி, நேரத்தை தான் கண்டதான் நான் கணக்கு செய்யலாம். அப்போ எனக்கு இந்த முறை தூரம் தெரியும், 30 கிலோமீட்டர் தான் மறவணும். இந்த முறை எனக்கு தூரம் தெரியும், நேரம் காணணும். அந்த நேரம் நிமிடத்தில் இருக்கணும், தூரம் கிலோமீட்டரில் இருக்கணும். ஏன்னா எங்கள் தூர நேர வரவு நிமிடத்திலையும் கிலோமீட்டர்லேயும் இருக்கிறதாக இருக்குது. இதை நான் மாற்றி போடுறேன். நான் கண்டது இதைத்தான், இந்த 90 கிலோமீட்டர் அவர்ன்றதை மாற்றி போடுறேன். 90 கிலோமீட்டருக்கு பதிலாக தூரத்துக்கு பதிலாக 90 கிலோமீட்டர், நேரத்துக்கு பதிலாக ஒரு மணித்தியாலம் இல்லை நிமிடத்தில் போடுவோம். ஒரு மணித்தியாலம்ன்றது 60 நிமிடம். அப்போ 90 கிலோமீட்டர் தூரத்துக்கு போகிறதுக்கு 60 நிமிடம் தான் எடுக்கும். ஆனால் எந்த தூரம் நான் ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு வரணுமெண்டா, ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வரணுமெண்டா எனக்கு எடுக்கின்ற நேரம் வந்து குறைவாகத்தான் இருக்க போதும். அது எவ்வளவுன்றதை நான் காண போகிறேன். அந்த தூரம் வந்து அதுக்கான தூரம் வந்து 30 கிலோமீட்டர் தான். அந்த 30 கிலோமீட்டருக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்றது தான் காணப்படும். குறுக்கு பெருக்கம் போடுறேன். உங்களுக்கு மனசால காணக்கூடிய மாதிரி இருந்தால் 20 நிமிடம்ன்றதை காணலாம். இல்லை குறுக்கு பெருக்கம் போடுறேன். 30 தர 60 கீழ் 90 எதாவது பெருக்கினான்னு பாருங்கள். இந்த ரெண்டு பெருக்கினது இந்த 90 வந்து பிரிக்கும். வெட்டுவோம். 0 0 3ஆல் வெட்டினா இப்படி வெட்டணும். 10 இது 3, இங்கே வெட்டினா 2 தர 10 20. அப்போ என்ன விஷயம் முடியலை. 20 நிமிடத்தில் அவர் ஆஸ்பத்திரியிலேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டார். அப்போ 20 கிலோமீட்டரில் 30 கிலோமீட்டர் போயிருக்கார். 20 நிமிடத்தில் 30 கிலோமீட்டர். 20 நிமிடம் அண்டா 70லேருந்து 90க்கு போயிருக்கும். 90ஆவது நிமிடத்தில் அவர் வீட்டை நிற்கிறார். 70 நிமிடத்தில் ஆஸ்பத்திரியிலேருந்து வெளிக்கிட்ட வேறு 70ஆவது நிமிடத்தில் 90ஆவது கிலோமீட்டரில் 90ஆவது நிமிடத்தில் அவர் 60 கிலோமீட்டர் தூரத்தை பயணிச்சிருப்பார். இதில் ஒரு டோட் குத்தி இங்கேருந்து வெளிக்கிட்டு இந்த கோட்டை இப்படி நினச்சி விட்டிங்கன்னா அவற்றை தூர நேர பிறகு உங்களுக்கு திருப்தியாகும். எப்படி வடிவாக ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விளக்கினா முதலாவது கோடியின் மேலே போகணும்னு சொன்னேன். அது 60 கிலோமீட்டர் தான் போகும்ன்றதை ரெண்டாவதாக சொன்னேன். நான் போன தூரத்துலேருந்து வந்த தூரம் சமனாக இருக்கிற நாடி 60 கிலோமீட்டர் தான் போகும்னு சொன்னேன். இப்போ மூன்றாவதாக அவர் 90ஆவது நிமிடத்தில் வீட்டை வந்திருப்பார் அப்படின்றத 3ஆவது ஸ்டெப்பில் நான் உங்களுக்கு சொன்னான். வடிவாக விளங்கியிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதுக்கு உங்களுக்கு 4 புள்ளிகள் கிடைக்குது. உங்களுக்கு எத்தனை புள்ளிகள் கிடைக்குதுன்னா 4 புள்ளிகள் கிடைக்குது. எப்படி என்றால் இந்த 20 நிமிடம் அப்படின்றத காண்றதுக்கு உங்களுக்கு 2 புள்ளிகள் கிடைக்குது. இந்த நீங்கள் ஏதோ ஒரு பெருக்கம் பயன்படுத்தி காணலாம். இது செய்கவழிக்கு ஒரு புள்ளி, விடைக்கு ஒரு புள்ளியாக 2 புள்ளிகள். 20 நிமிடம்ன்றதை காண்றதுக்கு ஒரு புள்ளியும், நீங்கள் அந்த 90ஆவது நிமிடத்தில் என்று சொல்கிறதுக்கு 90ஆவது நிமிடத்தில் கொண்டு போய் 60 கிலோமீட்டரை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு புள்ளியும், வரவே நீங்கள் மேல் நோக்கிக்கு வருவதற்கு ஒரு புள்ளியுமாக உங்களுக்கு 2 புள்ளிகள் கிடைக்குது. மொத்தம் 4 புள்ளிகள் இந்த 4ஆவது கேள்விக்கு. அடுத்த கேள்விக்கு போகும்னா, வைத்தியசாலையில் செலவிட்ட நேரத்தை புறக்கணித்து, அந்த நேரத்தை விடுங்க, புறக்கணித்து மோட்டார் வண்டியின்
வாகனத்தின் சராசரி கதியை காணுங்க. நீங்கள் இதுக்கும் சூத்திரத்தை பயன்படுத்தினா, நான் சூத்திரம் பயன்படுத்தலை. வைத்தியசாலைக்கு நிட்ட நேரத்தை போனால் எங்களுக்கு மொத்த பயணமே 60 கிலோமீட்டர். அது எங்களுக்கு தெரியும் எவ்வளவு நேரம் எடுத்தது. அந்த நேரத்தை விடுங்க, இது ஓய்வில் இருந்த நேரத்தை விடுங்க. முதல்ல போகிறதுக்கு ஒரு 30 நிமிடம், வர்றதுக்கு ஒரு 20 நிமிடம், மொத்தம் 50 நிமிடம். அப்போ இந்த வாகனம் 50 நிமிடத்தில் 60 கிலோமீட்டர் போனது. இல்லையா? நாங்கள் கதி அப்படின்றது ஓரலகு, அது மணித்தியாலம், ஏன்னா கிலோமீட்டர் per ஹவரில் கேட்டிருக்கு. அப்போ ஒரு மணித்தியாலத்தில் ஒரு மணித்தியாலம்ன்றது எவ்வளவு? 60 நிமிடத்தில் எவ்வளவு தூரம் போனது. ஏன்னா நேரம் இங்கே நிமிடத்தில் இருக்குது, அதனால் அடுத்தான் நான் நிமிடத்துக்கு கொண்டு வரேன். 60 நிமிடத்தில் எத்தனை கிலோமீட்டர்ன்றது பார்க்கணும். குறுக்கு பெருக்கம் பண்ணால் 60 தர 60 கீழ் 50. வெட்டக்கூடிய மாதிரி இருக்குது 0 வேறு எதுவும் வெட்டுப்படுறதுக்கு இல்லை. வெட்டுப்படுறதுக்கு இருக்குது. 5ஆல் 60 வெட்டலாம். 12 6 72 கிலோமீட்டர் அப்படின்ட்டு வரும். கிலோமீட்டர் ஹவர் இல்லை, கிலோமீட்டர் தான் வரும். அதாவது 60 நிமிடத்தில் 72 கிலோமீட்டர். இதே மாதிரி அவற்றை சராசரி கதி 60 நிமிடத்தில் 72 கிலோமீட்டர் போகக்கூடிய மாதிரி இருந்திருக்கு. ஆகவே அவற்றை கதி அலகு 72 கிலோமீட்டர் per ஹவர். 60 நிமிடத்தில்ன்றது ஒரு மணித்தியாலத்தில் 72 கிலோமீட்டர் போகுமெண்டா அலகு நாங்கள் 72 கிலோமீட்டர் per ஹவர். நீங்கள் இப்படியும் காணலாம். சிஎன் சார் இவ்வளோ கஷ்டப்படுவான், எங்களுக்கு சூத்திரத்தை பயன்படுத்தினா வருமெண்டா. ஓகே, அது கொஞ்சம் எல்லாத்தையும் விளங்கி கொண்டு ஆக்களால் ஏலும். ஓகே, நீங்கள் அப்படி செய்யக்கூடியாக செய்யுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. சரியான மெத்தட் அதுதான். ரைட், அடுத்த கேள்விக்கு போகுமெண்டா. நிறுவனம் ஒன்றில் பங்கு சம்பந்தமான கேள்வி. பங்கொன்றின் சந்தை பெறுமதி ரூபாய் 125 ஆகும். ஒரு நிறுவனத்தின் சந்தை பெறுமதி, அந்த ஒரு பங்கை அவங்க 125 ரூபா படி நாங்கள் 125 ரூபா இருந்தால் போய் ஒரு பங்கை நாங்கள் வாங்கி கொள்ளலாம். இல்லை நாங்கள் ஒரு பங்கை விற்றோம்னா 125 ரூபா எங்களுக்கு வரும். அதான் சந்தை பெறுமதின்னு அர்த்தம். ரஞ்சித் அந்நிறுவனத்திலிருந்து 600 பங்குகளை கொள்வனவு செய்தார். அப்பங்குகளை கொள்வனவு செய்வதற்காக முதலிட்ட தொகை யாது? ஒரு பங்கை வாங்கணும்னா 125 ரூபா வேணும். அப்போ 600 பங்கு வாங்கணும்டா 125 600 மடங்கு தேவை. 125 600 பங்குக்கும் 125 ரூபா படி தேவை. அப்போ பெருக்கினோம்டா 2 0 தூக்கி பின்னுக்கு போடுவோம். 6ஆல் பெருக்கலாம். 6 5 30, 0 போட்டு 3 மிச்சம். 6 2 12 3 15, 5 போட்டு 1 மிச்சம். 6 6 6 7. அப்போ எங்களுக்கு அவருக்கு செலவாகின்ற தொகை 75,000 ரூபாய் செலவாயிருக்கும். அப்போ அதுதான் முதலீடு. அவர் அந்த கம்பெனிக்கில் போட்ட காசு, அந்த அவங்க வாங்குறதுக்காண்டி போட்ட காசை தான் முதலீடுன்னு சொல்கிறது. அப்போ அவற்றை முதலீடு 75,000 ரூபாவாக இருக்கும். அடுத்த கேள்வி, 2வது கேள்விக்கு போக வேண்டாம். வருட இறுதியில் பங்கு லாபமாக ரூபாய் 9,000 கிடைக்கின்றது எனின் நிறுவனம் பங்கொன்றிற்கு வழங்கும் வருடாந்த பங்கு லாபத்தை காண்க. 9,000 கொடுத்தது தானே. சரி, எவ்வளவு பங்கு வச்சிருந்தவர் இவர்? அதுதான் முன்னுக்கு எங்களுக்கு தெரியும். 600 பங்கு தான் வச்சிருந்தவர். அப்போ ஒரு பங்குக்கு எவ்வளோ வேண்டாம்? இப்போ நீங்கள் யோசிங்க, சும்மா பெருசாக யோசிங்க, சின்ன விஷயமாக யோசிங்க. ஒரு 3 பங்கு வச்சிருந்தவர் 45 ரூபா கிடச்சிருக்கு அப்படின்னு வைப்பேன். நான் இந்த கணக்கு கேட்ட மாதிரி சொல்லி போட்டேன்னு சொல்லாங்க. 3 பங்கு வச்சிருந்தாலுக்கு 45 ரூபா கிடச்சிருக்கும். அப்படின்னா ஒரு பங்கு வச்சிருக்கிறவருக்கு ஒரு பங்குக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 15 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ தான் 45 ரூபா வரும். என்ன செய்கிறீங்க? பிரிக்கிறீங்க. 45 15 பிரிக்கிறீங்க. அதே ஐடியா தான், கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பின்பற்ற போகிறோம். 9,000 கிடச்சிருக்கு. எத்தனை பங்குக்கு? 600 பங்குக்கு. அப்போ ஒரு பங்குக்கு எவ்வளோ வேண்டாம்? 9,000 600ஆல் பிரிக்கணும். 600ஆல் பிரிக்கணும்னா 0 வெட்டுங்க. சின்னனா வேகமாக சுருக்க தெரியாட்டி சின்னனா சுருக்குங்க. 3ஆல் வெட்டுங்க. 3ஆல் வெட்டினா 2, அங்கே 30 2ஆல் வெட்டினா 15. அப்போ ஒரு பங்குக்கு 15 ரூபா கிடைத்திருக்கு. அப்படின்றத நாங்கள் வடிவாக விளங்கி செய்யலாம். இல்லை நேர்வித சமையலையும் செய்யலாம். ஏன் சார் இதை நேர்வித சமையலில் செய்யலாமாண்டா? செய்யலாம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் 600 பங்குக்குத்தான் நேர்வித சமையலில் செய்கிறதுக்கு சொல்கிறேன். 600 பங்குக்குத்தான் எங்களுக்கு 9,000 கிடைச்சது. ஒரு பங்குக்கு எவ்வளவு அப்படின்னா பங்கு எண்ணிக்கை குறைய பங்கு லாபம் குறையும் கட்டாயம். அப்போ நேர்வித சமையல் குறுக்கு பெருக்கம் 1 தர 9,000 கீழ் 600. இங்கே வெட்டுப்படம் அதே தான், அதே சுருக்கம் 15 ரூபா அப்படி என்று எங்களுக்கு வரும். ஒரு பங்குக்கு 15 ரூபா அப்படின்னு வரும். இதை நீங்கள் இதை விட உங்களுக்கு எங்கள் முன்னுக்கு இருக்கிற ஸ்டெப்லேயே செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அது சின்ன வயசுலேருந்து நாங்கள் பழக்கப்பட்டது. ஒரு பொருளை வாங்கி விற்கிறதுக்கு ஏற்படுற அந்த விஷயந்தான். அடுத்தது 3வது கணக்கு வந்தோம்னா, இந்நிறுவனத்தில் அதே விலைக்கு பங்குகளை கொள்வனவு செய்த ஒருவருக்கு ரூபா
24,000 வருடாந்த பங்கு லாபமாக கிடைக்கின்றது எனின் அவர் நிறுவனத்தில் முதலிட்ட தொகையை காண்க. அப்போ நாங்கள் இதை காண்றதுக்கு நாங்கள் வேறு ஐடியாக்களும் இருக்குது. நேர்வித சமணம் பயன்படுத்தி வேறு மாதிரியும் காணலாம். ஆனால் அப்படியெல்லாம் போக வேண்டாம், நாங்கள் முறையாக போவோம். இவர் 24,000 ரூபா பங்கு லாபம் பெறுறார் அப்படி என்றால் இவர் எத்தனை பங்குகளை வாங்கியிருக்கார்ன்றது வரும். ஒரு பங்குக்கு 15 ரூபா தான் கிடைக்குது. ஒரு ஆள் 15 ரூபா பங்கு லாபமாக பெறுவாருண்டா அவர் ஒரு பங்கைத்தான் வச்சிருக்கார். ஆனால் இவர் 24,000 ரூபா பங்கு லாபமாக பெறுறார். இது பங்கு லாபம், இது எண்ணிக்கையா அதுக்கு என்ன தலைங்க போடுறோம். 24,000 பங்கு லாபமாக பெறுறார். அப்போ 24,000 15ஆல் பிரிக்கணும். 15ஆல் பிரிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. 3ஆல் முதல்ல பிரிங்க. 3ஆல் பிரித்தா இங்கே 5. 24 3 எத்தனை? 3 24, மிச்ச சைவரும் வரும். அப்போ 8,000 5ஆல் பிரிக்கணும். 80 பிரித்தா 16, மிச்சம் 2 சைவரும் வரும். அப்போ 1,600 பங்குகளை இவர் வாங்கியிருக்கணும். ஆனால் கேட்ட கேள்வி பங்குகள் இந்த எண்ணிக்கை இல்லை. இவர் எவ்வளவு முதலிட்டவர் அப்படின்னு கேட்டது. ஒரு பங்கு 125 ரூபா. அப்போ முதலிட்ட தொகை ஒரு பங்கு 125 ரூபா. 1,600 பங்கு வாங்கியிருக்கார் அப்படின்னா 125 ரூபா படி வாங்கியிருக்கணும். 2 சைவரையும் தூக்கி பின்னுக்கு போட்டுட்டு 16ஆல் 125 பேருக்கு வேணும். சில பேருக்கு 16ஆம் வேர்டு தெரியாது அப்படின்னாலும் இந்த இடத்துல 5ஆல் 2ஆல் 1ஆல் 16 பெருக்கலாம். 16 5ஆல் பெருக்கினா 80, சைவரை போட்டு 8 மிச்சம். 16 2ஆல் பெருக்கினா 32, 32 8 40, சைவரை போட்டு 4 மிச்சம். 16 தர 1 16, 16 4 20. அப்போ நாங்கள் முதலிட்ட தொகை 200,000, அதாவது 2 லட்சம் ரூபாய் அவர் முதலிட்ட தொகையாக இருக்கும். இதை இப்படி தான் காணணும் வழியில் வேறு ஒரு முறையும் இருக்குது. நான் அதை இங்கே போட்டு உங்களை குழப்பி விடையில் உங்களுக்கு இலகுவாகவே காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஒன்றா இல்லையா? அடுத்த 4வது கேள்விக்கு வரோம்னா, வருட இறுதியில் ரஞ்சித் தனது 600 பங்குகளை விட்டார். ரஞ்சித்ன்றது 2வது ஆளா 1வது ஆளா? 1வது ஆள். 600 பங்குகளையும் விட்டார். வாங்கினதே 600 பங்கு தான், அவ்வளோத்தையும் விட்டார். அவர் பங்கு லாபமாக பெற்ற தொகையினதும் மூலதன லாபத்தினதும் கூட்டுத்தொகையை அவரது முதலீட்டின் 28% ஆகும். அவர் ஒரு பங்கை விற்ற விலையை காண்க. அப்போ இவர் 600 பங்கை விற்று கிடைச்சது விற்று கிடைச்ச அந்த காசையும் இதையும் பார்த்தோம்னா 28% அவர் போட்ட காசு 28% இருக்குது. இதை நாங்கள் ஒரு பங்கை வச்சு மட்டும் கண்டுட்டும் போகலாம். சதவீதம்ன்றது நீங்கள் 10 பங்கு கதைச்சாலும் முறை கதை தான், 100 பங்கு வச்சுருக்கவருக்கு முறை கதை தான், 1000 பங்கு வச்சுக்கிறதுக்கு முறை கதை தான். அதுதான் சதவீதம்ன்றது வந்தது. ரைட். இப்போ நாங்கள் அவருக்கு கிடைத்த 28% அவருக்கு மொத்தமாக லாபம், அது ரெண்டும் சேர்த்து. அப்போ அதை 28% காணக்கூடிய மாதிரி இருக்கும். இது அது என்னென்னு சொல்கிறது, பங்கு லாபமும் மூலதன லாபமும் சேர்த்து கிடைச்சது 28%. அவர் முதலிட்ட தொகை அவர் முதலிட்ட தொகை நாங்கள் முதல் கணக்கில் கண்டுனாங்க. அவர் முதலிட்ட தொகை 75,000. 75,000 இன் என்ற தர 28%ன்றது 100 மேல் 28 பின்னமாக போடுவோம். 2 சைவர் வெட்டுப்படம், ஒரு சைவரான் இருக்குது, ஒரு சைவரை தூக்கி பின்னால் போட்டுட்டு 75 தர 28 பெருக்க தெரியாட்டி அங்கால போய் பெருக்கி கொண்டு வாங்க. உங்களுக்கு 21,000 மொத்தமான விட 21,000 அப்படின்ட்டு வரும். 21,000 ரூபா 2 லாபமும் சேர்த்து 21,000 ரூபா. ஆனால் எங்களுக்கு பங்கு லாபம் எவ்வளோன்னு எங்களுக்கு தெரியும். பங்கு லாபம் எவ்வளோன்னு தெரியும். பங்கு லாபம் நாங்கள் அவர் சொல்லியிருக்கார் 9,000 ரூபா பங்கு லாபமாக கிடைச்சது. அப்போ கிடைத்த மூலதன லாபம் மீதி ஃபுல்லாக மூலதன லாபம். அப்போ மூலதன லாபம் 21,000 அந்த பங்கு லாபத்தை நாங்கள் கழிச்சு விடணும். பங்குகளால் கிடைத்த லாபத்தை கழிவிட்டால் மிச்சம் ஃபுல்லாக மூலதனத்தால் கிடைத்த லாபமாக இருக்கும். அதை கழிச்சோம்னா எங்களுக்கு 12,000 ரூபா அப்படி என்று வரும். 12,000 ரூபா மூலதன லாபமாக கிடைத்திருக்கு. சரியா? அப்போ ஒரு பங்குக்கு கிடைத்த மூலதன லாபத்தை காணும். இப்போ இது
மொத்தமாக அவ்வளோ பங்கும் 600 பங்கையும் வித்த நாடி கிடைத்த மூலதனத்தில் மாற்றின லாபம். அப்போ ஒரு பங்குக்கு கிடைத்த மூலதன லாபத்தை காணலாம். ஒரு பங்குக்கான மூலதன லாபம் 12,000 600 பங்குக்கும் சேர்த்தனே 600ஆல் பிரிக்கணும். 2 20 ரூபாண்டி வரும். அப்போ ஒரு பங்குக்கான மூலதன லாபம் 20 ரூபா. அதாவது நீங்கள் வாங்கி விற்க உங்களுக்கு 20 ரூபா கிடைக்குது. அப்போ நீங்கள் வாங்கின விலை உங்களுக்கு தெரியும் 125 ரூபான்னு நினைக்கிறேன் பாருங்கள். நீங்கள் வாங்கின விலை 125 ரூபா. அப்போ இப்போ 20 ரூபா லாபம் கிடைக்குதுன்னா விற்ற விலை பங்கொன்ற விற்ற விலை 125ஓட இந்த 20 ரூபாவை கூட்டி கொடுத்துருக்கணும். 145 ரூபா விற்ற விலையாக அமைந்திருக்கும். இதை நீங்கள் செய்கிற முறையாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல, ரைட். அப்போ இதை நாங்கள் இலகுவாகவும் செய்யலாம். அந்த முறையை நான் இங்கே உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் 28% ஏன் மொத்த பங்குக்கும் பார்க்குறீங்க? ஒரு பங்குக்கும் அவருக்கு 28% கிடைச்சிருக்கும். அவர் முதலிட்ட தொகை இந்த 28% ஒரு பங்கு வாங்கி விற்று இதே கதையை ஒரு பங்குக்கு செய்திருந்தாலும் அதே சதவீதம் தான் கிடைக்கும். அவர் ஒரு பங்கில் அடைந்த ஒரு பங்கில் முழுக்க எல்லாமே ஒரு பங்குக்கு தான். ஒரு பங்கில் அடைந்த மூலதன லாபமும் பங்கு லாபமும் சேர்ந்து ஒரு பங்கை விட்ட 125 ரூபா இருந்த 28%, 100 மேல் 28. இது சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு 5ஆல் இங்கே வெட்டக்கூடிய மாதிரி இருக்கும். 5ஆல் இங்கே வெட்டினீங்களா 20, இங்கே 5ஆல் வெட்டிங்களா 25, அங்கே 4ஆல் வெட்டக்கூடிய மாதிரி திரும்ப 5ஆல் வெட்டுவோம். இது இங்கே ஒரு 25ஆல் வெட்டிக்கலாம். 5ஆல் வெட்டியிருந்த 4, இங்கே 5ஆல் வெட்டியிருந்தால் 5, ரைட். திரும்ப இங்கே 4ஆல் வெட்டியிருந்தால் 4 எத்தனை முறை அப்படின்னா 8, 28, 8 முறை பெருக்கினீங்கன்னா 40 ரூபா. அப்போ ஒரு பங்குக்கு கிடைத்த மொத்த மூலதன லாபத்தையும் பங்கு லாபத்தையும் சேர்த்து 40 ரூபா கிடைச்சிருக்கு. அப்படின்னா இந்த 2 லாபம் உண்டு, ஒரு பங்கு லாபமும் மூலதன லாபமும் சேர்ந்து 40 ரூபா. அப்போ ஒரு பங்கில் கிடைத்த மூலதன லாபம், ஒரு பங்கு லாபம் நாங்கள் ஒரு பங்குக்கு எவ்வளோ பங்கு லாபம் மட்டும் நாங்கள் இங்கே கணக்கில் காட்டுனாங்க. ஒரு பங்குக்கு கிடைத்த பங்கு லாபம் 15 ரூபா. அப்போ மூலதன லாபம் இங்கே பெருக்கினது இங்கே வெட்டினப்பில் இது 7 முறை 28ல் 4 7 முறை. அப்போ பெருக்கினா 35 ரூபா தான் 2 லாபமாக சேர்ந்து வரும். 35 ரூபாயிலிருந்து நாங்கள் அந்த 15 ரூபா பங்கு லாபத்தால் கிடைச்சது அதை கழித்து விட்டோம்னா 20 ரூபா மூலதன லாபமாக கிடைச்சிருக்கும். அப்போ நாங்கள் அந்த ஒரு பங்கை வாங்கின விலையை விட 20 ரூபா கூட கொடுத்துருந்தா தான் எங்களுக்கு லாபம் வரும். அப்போ விற்ற விலை நாங்கள் வாங்கின விலை 125 ரூபா, அதோட 20 ரூபாவை கூட்டினா 145 ரூபா அப்படின்னு காணும். அது அவ்வளோ பெரிய ஸ்டெப்பாக இருந்தது. இது மிகவும் இலகுவாக இருக்குது. நான் ஒரு பங்கை மட்டும் வச்சுக்காச்சா 3 ஸ்டெப்பில் இந்த கணக்கை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. கொஞ்சம் விளங்கி கொள்ளுங்க. நடைமுறையோட அண்டின கேள்வி தான். அடுத்த 4வது கேள்விக்கு போகும்டா மிகவும் அருமையான கேள்வி, முழுமையான புள்ளிகளை அள்ளிக்கொள்ளக்கூடிய கேள்வி. 4வது கேள்வி, பெட்டி ஒன்றில் ஒரே வகையான 3 சிவப்பு நிற பேனாக்களும் 2 நீல நிற பேனாக்களும் உள்ளன. அமல் பெட்டியிலிருந்து எழுமாறாக ஒரு பேனையை எடுத்தான். அதனை மீண்டும் பெட்டியில் இடாமல் இன்னொரு பேனையை எடுத்தான். ஒரு பேனையை எடுத்துட்டு அந்த பேனையை திரும்ப வைக்கல அப்படி என்றால் இது சார் நிகழ்ச்சி. முதலாவது எடுத்த நாடி 2வது எடுத்த நிகழ்ச்சியில் பாதிப்பு வரப்போகுது. மூளைவிட்டம் மூளைவிட்டம் இருக்கிற பேர்கள் வராது நெய்யறியை பொறுத்த வரைக்கும். ரைட், விஷயத்துக்கு வருவோம். அமல் 2 சந்தர்ப்பங்களும் பெட்டியிலிருந்து பேனைகளை எடுக்கும் முறையை காட்டும் மாதிரி வழியை தரப்பட்டுள்ள நெய்யறியில் குறித்து காட்டுக. அப்போ நாங்கள் சிவப்பு நிற பேனைக்கு சிவப்பு 1, சிவப்பு 2, சிவப்பு 3, 3 பேனைக்கு 3 பேர், நீல நிற பேனைக்கு நீலம் 1, நீலம் 2 பேரும் வைப்போம். நீங்கள் ஆங்கிலத்தில் போடுறாக்களாக இருந்தாலும் ஓகே, அந்த சிவப்பு முன்னுக்கும் நீலம் பின்னுக்கும் வரக்கூடிய மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. சரி, ஆங்கிலத்தில் போடுவோம். நாங்களும் ஆங்கிலத்தில் போடுவோம். சிவப்புக்கு R1, R2, R3, நீலத்துக்கு B1, B2 வந்து கொடுப்போம். அதே ஓர்டரில் 2ஆம் இது முதல் தடவை இதில் எழுதணுமையா. முதலாம் தடவை XH முதலாம் தடவைக்கு கொடுக்கணும், YH 2ஆம் தடவைக்கு கொடுக்கணும்.
R1 R2 R3 B1 B2 இது இரண்டாம் தடவை. இரண்டு சந்தர்ப்பத்திலையும் எடுப்பதற்கான நெய்யரியை காட்டுறது வந்து இந்த மூளைவிட்டம் வழியே இருக்கிற பேர் வராது. இந்த பேர் வராது. உதாரணத்துக்கு இந்த பேர்கள் ஒன்றுமே வராது. ஏனென்றதை சொல்கிறேன். ஏனென்றால் நீங்கள் உதாரணத்துக்கு முதல் தடவை எடுத்த பேனை எதாகவும் இருக்கலாம். R1 என்ற பேனையை நீங்கள் எடுத்திருந்தால் ரெண்டாம் கட்ட R1 என்ற பேனை வரவே வராது. ஏன்னா அது வெளியில் இருக்க பேனை வரவே வராது. அதனாலே அந்த மூளைவிட்டம் வழியே இருக்கிற 5 பேரும் வராது. மிச்சம் எல்லா பேரும் நடக்கும். இந்த பேர் வரும், இந்த பேர் வரும், இந்த பேர் வரும், இந்த பேர் வரும். எனக்கு பெரிய விஷயம் இல்லை. முதல் தடவையில் வரைக்கும் முதலாவது இடத்தை விடுவோம், ரெண்டாம் தரம் வரைக்கும் ரெண்டாவது இடத்தை விடுவோம், மூணாம் தரம் வரைக்கும் மூன்றாவது இடத்தை விடுவோம், நாலாம் தரம் வரைக்கும் நாலாவது ஆளை விடுவோம். சில பேர் கீறி போட்டு அழிச்சு விட்றாங்களும் இருக்குது. அழிச்சு விட்ருவோம். அழிக்காமல் விட்டிங்கன்னா பிள்ளை விடும். அப்போ அந்த மூளை விட்டம் வழியே இருக்கிற 5 பேரும் இல்லை, மொத்தம் 20 பேர்கள் இருக்குது. ரைட், விஷயத்துக்கு வருவோம். நெய்யரியில் குறித்து காட்டியாச்சு. எங்களுக்கு அதுக்கான புள்ளி கிடைக்கும். நெய்யரியில் குறித்து காட்டுவதற்கான புள்ளி வந்து 2 புள்ளிகள் எங்களுக்கு கிடைக்கும். அடுத்த கேள்விக்கு போக வேண்டாம். அமல் எடுத்த 2 பேனைகளும் வித்தியாசமான நிறங்களை கொண்டிருப்பதற்கான நிகழ்ச்சி எனின் ஏயிற்கான மூலங்களை நெய்யரியில் அடைத்து காட்டி PAஐ காண்க. முதல்ல நெய்யரியில் ஏக்கான மூலத்தை காணக்கு முன்னுக்கு ஒரு வேலை செய்கிறேன். இங்கே நிற அடிப்படையிலான பிரிக்கிறேன். அதாவது முதல் தடவையில் சிவப்படுத்தது இப்படி ஒரு கோட்டால் பிரிச்சுன்னா இந்த கோட்டுக்கு இடது பக்கம் இருக்கிறது ஃபுல்லாக முதல் தடவையில் சிவப்படுத்துது. இந்த பேரும் வந்து முதல் தடவையில் சிவப்படுத்துது. இங்கால இருக்கிற பேர் வந்து முதல் தடவையில் நீளம் எடுத்தது. அந்த ஆறு முடிஞ்சு பிக்கு டேக்களால் ஒரு கோட்டை போட்டு வைக்கிறேன். இது எந்த வேலை, இதுக்கும் கேள்விக்கும் சம்மந்தம் இல்லை. எனக்கு இலகுப்படுத்துகிறேன், இந்த கேள்வியை இலகுப்படுத்துகிறேன். சரி, இப்போ கேள்விக்கு வருவோம். இது வந்து இந்த கோட்டு இந்த அர்த்தம்னா கீழே இருக்கிறது ஃபுல்லாக ரெண்டாம் தடவையில் சிவப்பு, மேலே இருக்கிறது ஃபுல்லாக ரெண்டாம் தடவையில் நீளம். அப்போ மொத்தத்தில் நிற அடிப்படையில் 4 பேரும். முதல் தடவையும் சிவப்பு, ரெண்டாம் தடவையும் சிவப்பு, முதல் தடவையும் நீளம், ரெண்டாம் தடவை சிவப்பு, முதல் தடவை சிவப்பு, ரெண்டாம் தடவை நீளம் அப்படி 4 பேர். அந்த 4 பேரில் இப்போ முதலாவது கேட்ட கேள்வி, அமலெடுத்த 2 பேனைகளும் வித்தியாசமான நிறமாக இருக்கணும். வித்தியாசமான நிறம்னா முதல் தடவை எடுத்தது நீளமாக இருந்தால் ரெண்டாம் தடவை சிவப்பாக இருக்கணும். இந்த பேர்கள் வரும். முதல் தடவை நீளம், ரெண்டாம் தடவை சிவப்பு. இந்த பேர்கள் வரும். முதல் தடவையில் சிவப்பு, ரெண்டாம் தடவையில் நீளம். இந்த 2 பேர்களும் எங்களுக்கு வரும். அதை நாங்கள் அடைப்பு போட்டு காட்ட சொன்னாடி இப்படி 2 வட்டம் போடாமல் அப்படி இழுத்து ஒரே வட்டத்துக்குள்ளே, எப்படி என்றாலும் ஒரே வட்டத்துக்குள்ளே நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஒரே விஷயத்துக்குள்ளே கொண்டு போடணும். 12 பேர். மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா 20 பேரில் 12 பேர் PA. அந்த 2 வேறையாக இருப்பதற்கான சந்தர்ப்பம் 20ல் 12. சுருக்கி கொடுத்தாலும் சரி, நிகழ்தகவை போட்ட வரைக்கும் சுருக்க தேவையில்லை. சுருக்கி கொடுத்தா 5ன் மேல் ஆனால் அப்படின்னா 3, 5ன் மேல் 3 வரும். சுருக்கி கொடுக்க விரும்பமானார்கள் சுருக்கி கொடுங்க. சுருக்கி கொடுக்க வேண்டிய தேவை இல்லை நிகழ்தகவை பொறுத்த வரைக்கும். சரி, அமல் மேலே கூறியவாறு பெட்டியிலிருந்து முதலில் எடுத்த பேணியை சிவப்பு பேணியாக இருந்தால் மட்டும் அதனை பெட்டியினுள் இடாமல் பெட்டியிலிருந்து இன்னொரு பேணியை எடுக்கின்றான். இப்போ கதை வேறு. போன முறை மாதிரி இல்லை. போன முறை என்ன பேனை வந்தாலும் எடுத்து வச்சுக்கொண்டார். இப்போ முதல் வந்த பேனை சிவப்பு நிறமாக இருந்தால் மட்டும்தான் வைக்க. இதை வந்து நாங்கள் நெய்யரியை வச்சு கணக்கு செய்யலுமாண்டா இல்லை. இதை வச்சு நெய்யரியை வச்சு கணக்கு செய்தால் கணக்கு பிழை. இதை செய்ய வேண்டிய விதம் மரவரிப்படத்தில் இந்த கணக்கு செய்யணும். ஏனெண்டா இது வந்து அது நீங்கள் ஏழில் படிக்க வேண்டிய விஷயம். இது ஆளும் குழப்பம். இது வந்து மரவரிப்படத்துக்கான கேள்வி. சரி, விஷயத்துக்கு வருவோம். முதல் தடவையில் நிற அடிப்படையில் 4 பேர் தான். நிற அடிப்படையில் முதல் தடவை எடுக்க போகிற பேர் 2 பேர். ஒன்று சிவப்பு நிறப்பேணியாக இருக்கலாம், இல்லை நீல நிறப்பேணியாக இருக்கலாம். சிவப்பு நிறப்பேணியாக இருப்பதற்கான சந்தர்ப்பம் மொத்தம் எத்தனை பேணி இருக்குது? இப்போ முதல் தடவை எடுக்க போகிறீங்க, மொத்தம் 5 பேணி இருக்குது. அதில் 3 சிவப்பு நிறம், 2 நீல நிறம். அப்போ சிவப்பு நிறத்துக்கான சந்தர்ப்பம் 5ல் 3, நீலத்துக்கான சந்தர்ப்பம் 5ல் 2. இது ஓகே. இப்போ முதல் தடவை நீங்கள் எடுத்த பேனும் ஒருவேளை சிவப்பு வரலாம், வராமலும் போகலாம். ஏன்னா இன்னும் நடக்க போகிறத நாங்கள் எதிர்கூறுறதா நிகழ்தகவு. முதல் தடவை எடுத்தது நீளமாகவும் இருக்கலாம். முதல் தடவை எடுத்தது ஒருவேளை சிவப்பு நிற பேனை வந்திருந்தால் இரண்டாம் தடவை நான் எடுக்க திரும்பவும் சிவப்பு வரலாம், வராமல் போகலாம். அதுக்கு முன்னுக்கு முதல்ல ஒரு கதையை பார்ப்போம். எங்கள்கிட்ட மொத்தம் 5 பேனை இருந்தது.
2 நீல நிற பேனைகள், அதுக்கு நீல கூட போடுறேன், நீங்கள் இப்படி செய்ய இல்லாது, நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக போடுறேன். 3 சிவப்பு நிற பேனைகள் இருந்து. இப்போ நீங்கள் ஒருவேளை இதுக்குள்ளேருந்து முதல் தடவை நீங்கள் சிவப்பு நிற பேனையை எடுத்திருந்தால் அங்கே ஒரு சிவப்பு நிற பேனை குறையும். இப்போ எத்தனை சிவப்பு நிற பேனை இருக்க போகுது? 2 சிவப்பு நிற பேனை, 2 நீல நிற பேனை. ஏன் எடுத்த பேனையை நீங்கள் திரும்ப வைக்கல. அப்போ மொத்தம் 4 பேனை தான் அங்கே இருக்க போகுது. ஒரு திருப்ப சிவப்பும் கிடைக்கலாம், நீலமும் கிடைக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. சிவப்பும் கிடைச்சிருக்கலாம், நீலமும் கிடைச்சிருக்கலாம். சிவப்பு கிடைப்பதற்கான நிகழ்தகவு மொத்தம் 4ல் 2 சந்தர்ப்பம். நீளம் கிடைப்பதற்கான நிகழ்தகவு 4ல் 2 சந்தர்ப்பம். ஏன்னா 4 பேனை இருக்க போது 4ல் 2 சந்தர்ப்பம். இப்போ முதலாம் தடவை ஒரு தடவையில் ஒருவேளை நீல நிற பேனை எடுத்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்றால் அங்கே அதை பற்றி சொல்லலை. நீல நிற பேனை எடுத்திருந்தால் அவர் அந்த செயற்பாட்டை நுப்பாட்டுறார். ஏன் மேலே இந்த விஷயம் மேலே தரவை பாருங்க. மேலே கூறியவாறு பெட்டியிலிருந்து முதலில் எடுத்த பேனை சிவப்பு நிற பேனையாக இருந்தால் மட்டும், சிவப்பு நிற பேனையாக இருந்தால் மட்டும்தான் அதனை பெட்டியினில் இடாமல் பெட்டியிலிருந்து இன்னொரு பேனையை எடுக்கின்றார். ஒருவேளை நீல நிற பேனையை எடுத்திருந்தால் அவர் அந்த செயற்பாட்டை அதுக்குள்ள திரும்ப போடுறதோ போடலையோ அதை பெட்டி ஒன்றுமே இல்லை, அந்த பேனையை எடுக்கிற அந்த செயற்பாட்டை நுப்பாட்டிடுறார். அப்போ மேல்கிழை மட்டும்தான் வரும், கீழ்கிழை வராது. ஏனென்னா ஒருவேளை முதல் தடவை எடுத்த பேனை நீளமாக இருந்தால் அவர் பெட்டியிலேருந்து பேனை திரும்ப எடுக்கல, 2ஆம் தடவை பேனை எடுக்கல. அப்போ மேல்கிழை மட்டும்தான் வரப்போது, கீழ்கிழை வராது என்றதை விளங்கி கொள்ளுங்க. அடுத்தது அப்போ கேள்விக்கு வருவோம்னா அடுத்த விஷயம் 5வது கேள்வி 4வது கேள்வி. அமலுக்கு ஒரு நீல நிற பேனை கிடைப்பதற்கான நிகழ்தகவை மரவர் படத்திலிருந்து காண்க. ஒரு நீல நிற பேனை கிடைக்கணும் என்றால் 2 சந்தர்ப்பத்தில் இருக்குது. ஒருவேளை அவர் சிவப்பு நிற பேனை எடுத்திருந்தால் அந்த பெட்டியில் இடையில தான் நீல நிற பேனை எடுக்கிறார். அப்போ இந்த மாதிரியும் ஒரு நீல நிற பேனை கிடைக்கலாம். இல்லை ஒருவேளை முதல் தடவையிலேயே அவர் நீல நிற பேனை எடுத்திருந்தால் அவர் அவர்கிட்ட எய்ம் வந்து நீல நிற பேனை எடுப்பதற்காக இருந்திருக்கலாம். அப்போ 2 சந்தர்ப்பம் இருக்குது. இந்த நிகழ்தகவு மேல்கிளை இந்த நிகழ்தகவு 2 பெருக்கணும். 5ல் 3 தர 4ல் 2 சுருக்க முடியாது, பெருக்க வேண்டியது தான். பெருக்கினா 20ன் மேல் 20ல் 6 நிகழ்வை பொறுத்த வரைக்கும் சுருக்காகும். மரவரி படத்தை பொறுத்த வரைக்கும் சுருக்காகும். 20ல் 6 இங்கே நீல நிற பேனை கிடைப்பதற்கான செலவு 5ல் 2 அதே தான். அப்போ இந்த 2ஐயும் கூட்டணும். 2 விதத்தில் எங்களுக்கு நீல நிற பேனை கிடைக்கலாம். 20ல் 6ஐயும் 5ல் 2ஐயும் கூட்டணும். 20ல் 6ஐயும் 5ல் 2ஐயும் கூட்டணும். இங்கே பிரச்சனை இது பிறகு பின்னத்துக்கு வந்துடுது. பகுதியன் சமன் இல்லை. பகுதியன் சமன் இல்லைன்னா போமாசி எடுக்கணும். போமாசி எடுத்தால் 20, 2 பேருக்கும் 20. 20 இது 6 தான். இது 4ஆல் பெருக்கப்பட்டிருக்கு. 4ஆல் பெருக்கினா 8. அப்போ 20ல் 14 அப்படின்னு வரும். சுருக்கி நீங்கள் 20ல் 7 என்று நீங்கள் இந்த மாதிரியோ சுருக்கி உங்களுக்கு 20ல் 7 என்ற விட கிடைத்தாலும் சரிதான், பிழை இல்லை. 20ல் 7 என்று கிடைத்தாலும் சரிதான். உங்களுக்கு இந்த கேள்வி விளங்குது. இந்த கேள்வி உங்களுக்கு இதில் விளங்கி கொள்ளுங்க. 2வது கிளை வராது அப்படின்றதுக்கான காரணம் இதில் அந்த மட்டும் அப்படி என்ற சொல் கிடைப்பது. இதில் மட்டும் என்று சொல் கிடைப்பதனால கட்டாயம் 2வது கிளை எங்களுக்கு வராது அப்படின்றத விளங்கி கொள்ளுங்க. மட்டுமன்ற சொல் இல்லாமல் இந்த கேள்வி எங்களுக்கு திரும்ப பெட்டியில் நீல நிற பேனை கிடைச்சா திரும்ப பெட்டியில் இட்டுட்டு எடுக்கிறார் அப்படி என்றால் வேறு கதை. அந்த கதை இங்கே வரையில் அது வேறு விதமான கணக்காக அங்கே போகும். இப்போ நாங்கள் 5வது கேள்விக்கு வரோம்னா, கேள்வி பாடசாலையில் ஒன்றில் குறித்த தினத்தில் ஆசிரியர்களின் நாளாந்த வருகை தொடர்பான தரவுகள் அடங்கிய பூரணமற்ற கூட்டமாக்கப்பட்ட தரவு தொகுதியும் பூரணமற்ற வலையுறு வரையமும் கீழே தரப்பட்டுள்ளது. இங்கு 0.5 என்பது 5லும் கூடிய 5லும் குறைந்த 5க்கும் சமனான பெருமானங்களை கொண்டிருக்கும். இவ்வாறு ஏனைய வகுப்பாய்களிலும் கொள்கை. இதை பற்றி பயப்படாங்க. அந்த கடைசியாக சொன்ன விஷயம் அது எல்லா ஒரு கணக்கிலையும் ஒரு வகுப்பாயிடையே விளங்கப்படுத்தப்பட்டிருக்கும். அதே மாதிரி தான் மிச்சம் எல்லாரும். இப்போ நாங்கள் இது என்ன வேண்டாமாம், வருகை தந்த நேரத்திலிருந்து பாடசாலை ஆரம்பிப்பதற்குள்ள நேரம், அதாவது 5 நிமிஷத்துக்கு முன்னுக்கு வந்த ஆக்கள் வரைக்கும் இங்கே போட்டிருக்குது. அப்படி நேரம் ஆரம்பிப்பதற்கு எவ்வளோ முன்னுக்கு ஆக்கள் வந்திருக்கேன், சார் ஆக்கள் வந்திருக்கேன், ஆசிரியர்கள் வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லுது. இங்கே ஒரு வலையுறு வரையும் தந்திருக்கு, ஒரு செவ்வகம் மட்டும்தான் இருக்குது. அன்றைய தினம் பாடசாலை ஆரம்பமாவதற்கு முன்னர் வருகை தந்த ஆசிரியர்கள் 32 பேர் எனின் வலையுறு வரையத்தில் தரவுகளையும்
பயன்படுத்தி மீடரன் நிரலை பூரணப்படுது. மொத்தம் 32 பேர். வலையுறவு வரையத்தில் ஒரே ஒரு செவ்வகம் இருக்குது. அந்த செவ்வகம் எத்தனை பேரை சொல்லுதுன்னா, அது என்னதை சொல்லுதுன்னா 15 நிமிடத்துலேருந்து 20 நிமிடத்துக்குள்ளே வந்தார்கள் 12 பேர் அப்படி என்றது சொல்லுது. அது இங்கே எங்கள் இந்த அட்டவணையில் இல்லை, மீடரன் அட்டவணையில் இல்லை. அப்போ அதை 12 கொடுக்குறேன். மொத்த ஆசிரியர்கள் 32 பேர். அப்போ 32 பேருண்டா நாங்கள் அந்த பாடசாலையை ஆரம்பிப்பதற்கு முன்னர் வந்த லேட்டாக வந்தாக்களை பற்றி இந்த வலையுறவு வரையும் சொல்லல. நம்ம மொத்தத்தை கூட்டினேன்டா 8 15 15 12 27. அப்போ மிச்சம் எத்தனை பேர் வரணுமெண்டா 5 பேர் வந்தால்தான் மொத்தம் 32 வரும். அப்போ அதுக்காக இதில் 5 போடுறேன். கூட்டி பாருங்க, மொத்தம் 32 வரணும். அதுக்காண்டி தான் அதில் 5 போடுறேன். அப்போ நான் மொத்தம் அந்த மீடரன் அட்டவணையில் இருந்த 2 இடைவெளியையும் என்னால் நிரப்பிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஒன்று வலையுறு வரையத்தை வச்சுருக்கேன், அடுத்தது டோட்டலை வச்சு கொண்டு சொல்லியிருக்கேன். அடுத்தது அதிலிருந்து வலையுறு வரையத்தை பூரணப்படுத்தணும். முதலாவது ஒவ்வொரு செவ்வகமாக 0.5 3 பேரை சொல்லுது. அது என்னால் குறிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். 0.5 3 பேர் அப்படின்றது 4க்கும் இதுக்கும் இடையில் இருக்கும். ரைட். மூன்று பேர். அடுத்தது நீங்கள் புற்றுள்ள வச்சுக்கிறீங்க உங்களால் இயலும். அடுத்தது 5.10 5 பேர். 5.10 5 பேர். 5ன்றது இங்கே இருக்குது. 6க்கும் 4க்கும் இடையில் செவ்வகம் தான். ஆனால் செவ்வகமாக முழுசாக்குறோம் இல்லை, இந்த விட்டதுலேருந்து தொட்டு கொண்டு போனால் சரி. 5 பேர். அடுத்தது 10லேருந்து 15 7 பேர். 7 பேர்ன்றது 6க்கும் 8க்கும் இடையில் இருக்கும். போப்பாடு இந்த பருமன் திடீரென்று பெருக்கையில், அப்போ அதனால இந்த அரைவாசி ஆக்குற அந்த வேலை ஒன்றுமே இல்லை. அடுத்தது 15லேருந்து 20 12 பேர். அது அவர் தான் தந்தது. 20லேருந்து 25 நான் கண்டது 5 பேர். அதையும் குறிப்போம். 20லேருந்து 25 5. 4க்கும் 5க்கும் 6க்கும் இடையில் 5 பேர். ரைட். வலையுறு வரையத்தையும் நாங்கள் வரைஞ்சிட்டோம். வலையுறு வரையத்தில் இடைவெளி வராது. நீங்கள் செலாக விரைவு, நீங்கள் சின்ன வகுப்பில் படித்த செலாக விரைவில் இடைவெளி வரும். இந்த வலையுறு வரையத்தில் இடைவெளி வராது. இங்கே காலம் அங்கே ஒப்பாடையில் இருக்கிற மாதிரி 0.5 இருக்காமல் 0 5 10 15 ஒரு நீட்டான ஒரு நேரத்தை ஓர்டரில் அடுக்கப்பட்டிருக்கும். அதுதான் இந்த வலையுறு வரையத்துக்கும் அதுக்கும் இருக்கிற வித்தியாசம். நீங்கள் உங்களால் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இப்போ 3வது கேள்வி, திரள்முறை நிரலை பூர்ணப்படுது. திரள்முறை நிரல்ன்ற இதை பூர்ணப்படுத்தட்டுமா? இது என்ன திரள்முறை என்ன சொல்லுது அப்படின்றத தெரிஞ்சுக்கொள்ளுங்க. திரள்முறைன்றது என்னென்னா, இதில் சொல்கிற அந்த 3 என்ற மீடரன் சொல்கிற அர்த்தமும் இதில் 3 தான் வரப்போகுது. அந்த 3 சொல்கிற அர்த்தமும் வேறு. அதாவது இந்த 3 சொல்கிற அர்த்தம் என்னென்னா 0க்கும் 5க்கும் இடையில் 3 பேர்ன்றதை சொல்லுது. இந்த 3 சொல்கிற அர்த்தம் என்னென்னா 5க்கு கீழே 3 பேர்னு சொல்லுது. 5 நிமிடத்துக்கு பிறகு வந்தாக்கள், 5 நிமிடத்துக்கு முன்னுக்கு தமிழில் குழப்பம், 5க்கு கீழே இருக்கிறாக்கள். அதாவது வந்த நேரம் 5 நிமிடத்துக்கு முன்னுக்குன்றதை விட முன்னுக்கு இருக்கிறார்கள் 3 பேர் அப்படி என்று வரும். அப்போ 10 நிமிடத்துக்கு முன்னுக்கு அப்படி அந்த முன்னுக்கு நான் சொல்ல விடுவோம். 10க்கு கீழே இருக்கிற ஆட்கள் இந்த எண்ணிக்கை 8. அப்போ கூட்டி கொண்டு இதை கூட்டி இப்படி கூட்டி போடணும். ஆனால் அந்த கூட்டில் இப்படி கூட்டுறதை விட இலகுவான ஒரு வழி இருக்குது. 3 3 5 8 5 7 15. ஏன்னா நீங்கள் இப்படி கூட்டினா 15 வரும். நாங்கள் இதை கூட்டினா உங்களுக்கு ஈஸியாக வரும். 15 12 27 27 5 32. சரிதானே? இதுதான் திறன்முறன் வழி. இது ஏன் காண்றோம் அப்படின்னா, திறன்முறன் வழியை வச்சுக்கொண்டு ஒரு குறித்த ஆசிரியர் சராசரி சராசரி இல்லை இடையம் காலனை அது இதுண்டு கணக்கு விஷயத்தை காணக்கூடிய மாதிரி இருக்கும். திறன்முறன் வழி எங்களுக்கு அதுக்கு உதவியாக இருக்கும். கூட்டமாக்கப்பட்ட தரவில் இருந்து கூட்டமாக்கப்படாத பிறகுனா நாங்கள் சாதாரணமாகவே தரவு தொகுதி அடுக்கி வச்சுட்டு இடையம் காலனை எல்லாம் கண்டுட்டு போகலாம். சரி, கீழே தரப்பட்டுள்ள அச்சு தொகுதியில் திறன்முறன் வலையை வரைக்கும் அங்கே நேரம் இங்கே திறன்முறை 32 குறிச்சிருக்கு, நேரம் 25 குறிச்சிருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் குறிக்க வேண்டியிருக்கு. அதாவது முதலாவது இந்த 5வது நிமிடத்தில் 3 பேர் வந்துட்டாங்க. 5க்கு 3 கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அங்கே இங்கே மாட்டிச்சுறது உங்களால் ஏலும். 5வது நிமிடத்தில் 3 பேர் தான் வந்தது. 3 பேர்ன்றது இது 2க்கும் இதுக்கும் இடையில் இருக்கும். இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சு க்ராஸ் போடலாம், புள்ளி வச்சு டொட் போடலாம். நான் புள்ளி வச்சு டொட் போடுறேன். எதுவும் சரி, உள்ளடிக்கிறதும் சரி, புள்ளி வச்சு டொட் போடுறதும் சரி. அடுத்தது 10வது நிமிடத்தில்
10வது நிமிடத்தில் 8 பேர் வந்துட்டாங்க. 10 நிமிடத்துக்கு முன்னுக்கு 8 பேர் வந்திருப்பாங்க. இதுக்கு அந்த மாதிரி யோசிக்காங்க. 10க்கு முன்னுக்கு 8 அந்த திரள்முரண் விஷயத்தை வச்சு கொண்டு சொல்கிறேன். இந்த முன்னுக்குன்றது நேரத்தை வச்சு கொண்டு கதைச்சா எல்லாம் கதை வந்தல் அந்த ஒப்பாடையை வச்சு கொண்டு சொல்கிறேன். அங்கே சொல்லப்பட்ட 10 என்றதுக்கு முன்னுக்கு 8 பேர் அது நார்மலாகவே குறிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்ததுக்கு போகமாண்டா 15 இந்த 15க்கு 15க்கு 15 ஒப்பாடைந்த கடைசி பெருமானதுக்கு தான் திரள்முரண் பார்க்கணும். 15 நிமிடத்துக்குன்றதுக்கு 15 பேர் 15 நிமிடத்துக்கு பிறகு 15 பேர் வந்தது தான் உண்மையான அர்த்தம். இது 14 இதுக்கு இடையில இருக்கும் 15க்கு 15. அடுத்தது 20க்கு 27 27ன்றது 28க்கும் இடையில இருக்கிறது 26 இந்த இடத்துல இருக்கிறது 26 27ன்ற இதுக்கு இடையில் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நான் இங்கே பார்க்குறேன். எங்கே 20க்கு 27 20க்கு 27 அப்படின்றது இந்த இடத்துல இருக்கும். இருபதுக்கு 27 அப்படின்றது இந்த இடத்துல இருக்கும். 20க்கு 27 சரியாக இருக்குது தானே. 25க்கு 32 அது கடைசி நாங்கள் பார்க்கவே தேவையில்லை, எங்களுக்கு தெரியும். 25க்கு 32 கடைசியில் இருக்கும். நீங்கள் போய் அங்கே போய் பார்த்துட்டு வரான்னு பார்த்துட்டு வாங்க. 25க்கு 32 சரி. எண்டு கண்டுபிடிச்சிட்டு அங்கே போய் முடிய போகுது. ஸ்டார்ட் எங்கேன்னா முதல் வகுப்பாடு இருந்தால் முதல் பெருமானத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். முதல் வகுப்பாடு 0 தொடக்கம் 5 அப்போ 0 துவங்கும். எல்லா திரள்முரண் வளையும் 0 துவங்கும் என்ற எண்ணக்கரு பிழை. இது முதல் வகுப்பாடை 0 துவங்குற நாடி 0 வருது. இதுக்கேற்ற மாதிரி ஒரு வளைவு எஸ் மாதிரி இருக்கக்கூடிய மாதிரி வரும். அதுதான் திரள்முரண் வளை. கொஞ்சம் இதில் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உங்களால் கொப்பியில் கீறக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதான் திரள்முரண் வளை. இந்த திரள்முரண் வளை எங்கே பிரியசுரம் கொடுக்கணுன்ற இங்கே பாருங்க. இத்தினத்தில் ஆசிரியர்கள் பாடசாலை ஆரம்பிப்பதற்கு முன்னர் வந்த இடைய காலத்தை காண்க. இடையம் அப்படின்றது நடுவில் இருக்கிறாள். மொத்தம் 32 ஆசிரியர்கள். 32ல் யார் நடுவில் வந்தால் இருப்பேன்னா 16வது ஆசிரியரும் 17வது ஆசிரியரும் நீங்கள் 14 நீங்கள் இடையம் காணிக்க கூட்டமாக்கப்பட்டது அப்படின்னா நீங்கள் ஒன்று கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இடையம் மொத்த வீட்டுக்கள் மொத்த ஆசிரியர்கள் 32 அவரோட ஒன்றை கூட்ட தேவையில்லை. அதை 2ஆல் பிரித்தா இடையம் எத்தனையாவது ஆளுன்னு வரும். 16வது ஆசிரியர் இடைய ஆசிரியராக இருப்பார். அவர் எவ்வளவு நேரத்துக்கு முன்னுக்கு வந்தவர் அப்படின்றத பார்ப்போம். 16வது ஆசிரியர்ன்றது இதான் ஆசிரியர்கள் எண்ணிக்கை. திரள்முரண் ஆசிரியர்கள் எண்ணிக்கை. இதில் பட்டு இப்படி திரும்பினீங்கன்னா அது நேரத்தை சொல்லும். அது நான் நினைக்கிறேன் 16வது ஆசிரியர் பார்ப்போம். இதுக்கு நடுவுக்குள்ளே வர்றார், படத்துக்குள்ளே வர்றார். இதிலேருந்து இது 20ண்டா இது நடுவில் 17 இது ஒரு 16 பார்க்கலாம். அப்போ 16வது ஆசிரியர் 16வது நிமிடத்தில் வர்றார் அப்படின்றத எடுத்துக்கொள்ளலாம். 16வது நிமிடம் 16வது ஈட்டு 16வது நிமிடம் 16 விடை 15.5 என்றது தான் விடை, சரியான விடை. நான் இந்த வரைவுக்கேற்ற மாதிரி விடையை சொன்னால் சரியான விடை 15.5 ப்ளஸ்ஸோ மைனஸ் 0.5. நீங்கள் 15 கொடுத்தாலும் சரி வரும், 16 கொடுத்தாலும் சரி வரும். நான் 16ன்றதை நான் எப்படி கண்டான்றதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் கடினமான கேள்வியாகவே போயிட்டு அது மட்டும் இல்லை. என்னோட சொன்னாங்கன்னா பகுதி ஒன்றில் பின்ன கேள்வி எவ்வாறு செய்வதுன்றதை சொல்கிறேன்ன்றான். படங்கள் அதையும் செய்து காட்டுறேன். கொஞ்சம் பெரிய லென்த்தாகவும் போயிட்டு வீடியோ. பின்னக்கல்லியை நான் படங்கேறி எப்படி செய்து காட்டலாம்னு சொன்னால், இந்த முழு தகட்டை நாங்கள் செவ்வகமாக எடுப்போம்.
முழுத்தகட்டு ஒரு செவ்வகம். இங்கே அது காசாக இருந்தாலும் செவ்வகம் தான், தகடுன்றது செவ்வகம் பொருத்தமானது. அது காசாக இருந்தாலும் செவ்வகம் தான், தண்ணியாக இருந்தாலும் செவ்வகம் தான், எல்லாமே செவ்வகம் தான் நாங்கள் பயன்படுத்த போகிறது. தகடு வந்து இந்த மொத்த பரப்புலேருந்து அரைவாசின்றது 2ஆக பிரித்து ஒரு பங்கு, இந்த பங்கு செப்பு முலாம் இடப்பட்டது. மீதியின் 3/2 மீதி பங்கு அந்த பிரிக்காமல் இருக்கிறது. மீதி பங்கை 3ஆக பிரித்து 2 பங்கு வெள்ளி முலாம், அந்த மிச்சம் இருக்கிற ஒரு துண்டு தங்க முலாம் இடப்படுது. அங்கே சொன்னதை படத்தில் இருக்கிறோன்னா வலு ஈஸியாக விளக்கமாக எங்களுக்கு விளங்கும். வெள்ளி நிறத்தில் முலாமிடப்பட்ட பகுதி முழுத்தகட்டின் என்ன பின்னம். வெள்ளி நிறத்தில் 2 துண்டு நிரப்பப்பட்டிருக்கு. ஆனால் அந்த 2 துண்டு முழுவதின் என்ன பின்னம் அப்படி என்று காணிக்க தான் சிக்கல் வருது. மொத்தம் 4ல் 2 சொல்லிடாது, 1 2 3 4 இல்லாது. அதை காண்றதுக்கான முறை இந்த கோட்டை அப்படி நீட்டி டொட் ஒரு அளவை சமனாக்குறது. மொத்தம் 6ல் 2, 6ல் 2 போட்டு சுருக்கி விடணும். கட்டாயமாக சுருக்காட்டி விட வராது, உங்களுக்கு புள்ளி கிடைக்காது. 3ல் 1 படங்குன்னா இந்த வழியாக நேர போடலாம். 3ல் 1. அடுத்தது தங்க நிறம் முலாமிடப்பட்ட பகுதி முழுத்தகட்டின் என்ன பின்னம் 6ல் 1. அந்த படத்தில் எங்களுக்கு முழுமையாக விளங்குன்றது. ஆகவே 6ல் 1, 6ல் ஒரு பங்கு தங்க நிறம் முலாமிடப்பட்டது. செப்பு வெள்ளிக்கம தங்கம் நிறங்கள் 1 சென்டிமீட்டர் முலாமிடுவதற்கு முறையே 10 ரூபா, 25 ரூபா, 100 ரூபா செலவிடப்படுகிறது. வெள்ளி நிறத்தில் முலாமிடுவதற்கு ஏற்படும் செலவு 400 எனின் தகட்டின் மொத்த பரப்பளவை காண்பி. இது பழைய மாதிரி தான். வெள்ளி நிறத்தின் பரப்பளவை காணணும். வெள்ளி நிறத்தின் பரப்பளவு 400 ரூபாவை நாங்கள் 25 ரூபாவால் பிரித்தால் 16 சென்டிமீட்டர் வர்க்கம். அப்போ இனிமேல் அங்கால புரிஞ்சு வருவோம். வெள்ளி நிறம் 2 பகுதி, 2 பங்கு 16 சென்டிமீட்டர் வர்க்கம்ண்டா முழு பங்குன்றது 6 பங்கு. அப்போ ஒரு பங்குக்கு வந்து தான் வந்திருக்கணும். ஒரு பங்கு 8 சென்டிமீட்டர் வர்க்கம், 6 பங்கு வந்து 48 சென்டிமீட்டர் வர்க்கம் இருக்கும் மொத்த பரப்பளவு. படத்தை வச்சு மிகவும் இலகுவாக செய்யலாம். ஆனால் இது சரியான முறையில் நீங்கள் சரியான முறையை செய்யணுமெண்டா வசனத்தை விளங்கி செய்கிறது தான் சரியான முறை என்றாலும் இதுவும் சரி. மேற்குறித்த முறையில் முலாமிடுவதற்கு ஏற்படும் மொத்த செலவு தங்கம் வெள்ளி செப்பை கூட்டணும். எங்களுக்கு இப்போ செப்பு எவ்வளவு பரப்புன்றதை காணணும். செப்பு இந்த பரப்பளவு மொத்தம் ஒரு துண்டு 8 சென்டிமீட்டர் வர்க்கம். இது 3 துண்டு செப்பில் இருக்குது. ஆகவே செப்பு 3 பங்கு தர 8 படி 24. அப்போ செப்பு இந்த செலவு இது பழைய மாதிரி தான். 24க்கு 10 ரூபா படி 240 ரூபா. வெள்ளி இந்த செலவு தந்திருக்கு, அதனால அதை காண தேவையில்லை. தங்கத்து இந்த செலவு ஒரு துண்டு 8 சென்டிமீட்டர் வர்க்கம். அப்போ 8 தர 100, 800. அப்போ மொத்த பரப்பளவு மொத்த செலவு அந்த தங்கத்தின் செலவை முன்னு போடுவாங்க, அதன் மரியாதை. தங்கத்தின் செலவு, வெள்ளி இந்த செலவு 400, செப்பு இந்த செலவு 240, கூட்டினா 1440 ரூபா செலவு வரும். அப்படின்றத படம் வச்சு கீறி செய்யலாம். முழுமையான புள்ளி கிடைக்கும். பயப்பட தேவையில்லை. படத்தை கீறுனா உங்களுக்கு முழுமையான புள்ளி கிடைக்கும். படத்தை கீழே அந்த பிரதேசங்களை குறித்து காட்டி எளிய பின்னமாக கொடுக்கணும். சுருக்கி எளிய பின்னமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான புள்ளி கிடைக்கும். கொஞ்சம் கஷ்டமான கேள்வியாகவே போயிட்டு பேப்பரை கஷ்டமாக போயிட்டு பிரச்சனை இல்லை, பழகிக்கொள்ளுவோம். அடுத்த நாங்கள் இலகுவான பேப்பர்கள் செய்ய போகிறோம். பகுதி 1 நீங்கள் அதிக புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.